இப்போ அடுத்து நம்ம வீடு கட்டுறதுக்கான திட்டம். இந்த திட்டம் வந்து விருப்பப்படுற முடிந்த உறுப்பினர்கள் நீங்கள் வாங்கலாம். 1975 இங்கே கோடம்பாக்கத்தில் வந்து நமக்கு டைரக்டர்ஸ்லாம் இடம் கொடுத்தாங்க. அப்போ எல்லா டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு டி நகரில் இடம் இல்லாமல் எங்கே கோடம்பாக்கத்தில் போய் நாங்கள் வாங்குறது, கோடம்பாக்கத்தில் யாருங்க வருவாங்க, டி நகரை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், இந்தாங்க சங்கம் வச்சுக்கிறீங்க, கோடம்பாக்கத்துக்கு எப்படி போவோம். அன்றைக்கி டைரக்டர்ஸ் காலில் வந்தோம், யாரும் நம்ம ஆளுங்க யாரும் வரல. கொஞ்சம் விஷயத்தை தெலுங்கு ஆளுங்க அவங்க தான் போய் இடம் வாங்கி இன்றைக்கி அந்த இடம் எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்னு தெரியும். அப்புறம் 1985 வேளச்சேரியில் இடம் கொடுத்தாங்க. வேளச்சேரியில் இடம் கொடுக்கும்போது, சார் எங்கே சார் போய் இடம் கொடுக்குறது, வடபழனி எப்படி சார் நாங்கள் அங்கேருந்து வர்றது, வடபழனி வேளச்சேரியில் கொடுத்து யார் கட்டுறது. இன்றைக்கி அந்த இடம் ஒரு ஏக்கர் 10 கோடி ரூபா, 85 ஏக்கர் 850 கோடி ரூபா நம்ம சொத்து. அது கைவிட்டு போயிடுச்சா. இப்போ 3வது தடவை இடம் கொடுத்தாங்க. 2010 கலைஞர் வந்து இப்போ ஒரு 100 ஏக்கர் கொடுத்தார். இப்போ நம்ம கொஞ்சம் பேர், சார் பையனூரில் போய் கொடுத்தா யார் சார் வாங்கிறது. ஆனால் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ மதுராந்தகத்தில் வாங்க முடியாது. அப்போது இது வந்து ஒரு அருமையான, சார் சொன்னார், ரவி சார் சொன்னார், எனக்கு வீடு இருக்குது அங்கே நான் எனக்கு வேண்டான்னு. முதல்ல வீடு இல்லாதவங்களுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸு. அப்போ அது முடிஞ்சதுன்னா வீடு இருக்கிறவங்களும் வாங்கிக்கலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு கோகுநாதன் சார். அதனால் நீங்களும் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் ஆளுங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், ராதாரவியே கட்டிட்டாரு நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அதனால் 3 வகையான வீடு கட்டலாம். இதில் என்னென்னா, இப்போது 2023 ஆகஸ்ட் மாதத்தோடு நம்ம வந்து அந்த நிர்வாகம் பதவிக்காலம் முடிச்சு இப்போ வந்து சொசைட்டி ரன் பை கவர்மெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸை போட்டு ரன் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம கட்ட முடியும், சரியான கேள்வி. இப்போ 2025 பிப்ரவரி 21 இந்த கவர்மெண்ட் ஜியோவை கவர்மெண்ட்டு ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தாங்க, ரெனுவல் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளாம் அது நிர்வாகி இல்லைல்ல, நம்மகிட்ட ஏன் கொடுத்தாங்க. பெப்சிக்கு ஃபோன் பண்ணி, சின்னத்திரைக்கு ஃபோன் பண்ணி, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் சொசைட்டி தானே கொடுக்கணும். நகலே தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை கலைஞர் கூட்டமைப்பு, நடிகர் சங்கம், சொசைட்டி பேரில் இல்லை நகல். சொசைட்டி எக்ஸிக்யூட் பண்ணாலும் இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது பெப்சி தான் நடைமுறைப்படுத்தும். சொசைட்டி யார் உட்காந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துறது கூட 3 வருஷத்துக்குள்ளே கட்டலைன்னா இது கேன்சல் ஆகிடும் ஒரு நிபந்தனையோடு தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து சொசைட்டி எலெக்ஷன் வந்து இது முறைப்படி பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். அந்த இல்லாமல் உடனே தொடக்கணுங்கிறதுக்காக இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெஜிஸ்ட்ராரை சப் ரெஜிஸ்ட்ராரை பார்க்குது, அப்பாயின்மெண்ட் கேட்டு முறைப்படி இது நம்ம டிசைட் பண்ண முடியாது. இப்போ குகநாத் சார் இருக்கும்போது எல்லாரும் வந்து பணம் கட்டணும் சொன்னாங்க. 2100 பேர் பணம் கட்டிட்டாங்க. 2018 உண்மையாகவே நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த 2010 பேர் ஓகே 60 பேர் தான் பணம் கட்டுறதுக்கு வந்தாங்க. மற்றவங்களாம் கூப்பிட்டு கேட்டோம், சார் கவர்மெண்ட்டு கட்டி கொடுக்க நாங்கள் வந்து அந்த 3000 ரூபாய் கட்டணும் சார், எங்களால் கட்ட முடியாது சார். அப்போது இப்போ உண்மையாகவே நமக்கு வீடு எவ்வளோ பேருக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த 50 ஏக்கரில் ஒரு 10,000 குடியிருப்பு கட்டலாம். 10,000 குடியிருப்பு கட்டினோம்னா ஒரு குடியிருப்புக்கு ஏறக்குறைய 90,000 1.25 லட்சம் ரூபாய் அப்ரூவல் சார்ஜஸ் ஆகுது. அப்போ எல்லாரும் கட்டுவாங்கன்னு சொல்லி கட்டினா அதுக்கே 12 கோடி ரூபாய் பணம் இப்போ நம்ம கட்டணும். இப்போ எல்லாரும் வாங்குவாங்களா, இல்லை 1000 பேர் வாங்குவாங்களா, இல்லை 250 பேர் வாங்குவாங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு பிளான் நம்ம ரெடி பண்ணணும். அப்போ அதுக்காக தான் பெப்சியில் ஜென்ரல் பாடி போட்டு 23 சங்க நிர்வாகிகளை வச்சு என்ன பண்ணலாம். இது 3 வகையாக நம்ம வந்து எம்ஐஜி, எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜின்னு 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வகையான, பொருளாதாரத்தில் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கிறவங்களுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வகையாக, அப்புறம் 800லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் மிடில் இன்கம் குரூப் எம்ஐஜியில்
ஒரு கொஞ்சம் வீடு கட்டலாம். அப்புறம் நம்ம மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. அங்கே ரஜினிகாந்தும் இருக்கணும், கமலஹாசனும் இருக்கணும், ராதாவரி இருக்கணும், செல்வமணி இருக்கணும். அப்போ தான் அது வந்து திரைப்பட நகரமாகும். எல்லாம் வெறும் கூலிக்காரங்க இருக்கான்னு ஆகிடும். அப்போ ஹெச்ஐஜியில் ஒரு 2000 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹெச்ஐஜியில் கட்டலாம். அப்போ ஒரு 4000 வீடு எல்ஐஜி லோ இன்கம் குரூப்பு ஒரு 4000 குடியிருப்புகள், ஒரு 1000 குடியிருப்பு எம்ஐஜி மீடியம் இன்கம் குரூப்பில் ஒரு 1000 வீடு, ஒரு 100லேருந்து 200 வீடு ஹெச்ஐஜி. இப்போ ஒரு 5500 வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு ரஃபாக ஒரு எக்ஸிக்யூட். இப்போ இதுக்கு யாரெல்லாம் கட்ட வருவாங்க? நாங்கள் இப்போ இதில் வந்து 1500 பேர் வருவாங்களா இல்லை 150 பேர் வருவாங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் அப்ரூவல் பண்ணி இதை கொண்டு போய் நம்ம சிஎம் கிட்ட கொடுத்து, சார் நாங்கள் இவ்வளோ பேர் கட்ட போகிறோம், எங்களுக்கு இவ்வளோ பணம் கட்ட முடியாது, நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த வேவர் பண்ணி கொடுங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கேட்கும்போது கூட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்கல்ல. என்ன வேணும்னா என்ன வேணும்னு சொல்கிறது எங்களோட தகவல் வேணும் இல்லையா? நம்ம 1000 பேர் கட்ட போகிறோமா, இல்லை 1000 பேருக்குன்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் 2000 பேர் வந்தீங்கன்னா அதுக்கு யார் பணம் கட்டுறது? இல்லை 1000 பேர் சொல்லிட்டு நீங்கள் 200 பேர் வந்தீங்கன்னா அந்த பணத்தை யார் கட்டுறது? இப்போ இதுக்காக யாரெல்லாம் வேணுமோ வித் அட்வான்ஸோடு நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப், இந்த மெம்பர்ஷிப்பை கூட நம்ம ஃபார்ம் வாங்கி கொடுக்கும். சைன் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ வந்து சொசைட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சைன் பண்ணும். அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க ஒரு அப்ளிகேஷன் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்கள் எல்லாம் சைன் வாங்கி வைங்க, நம்ம வந்து ஒரு ஜென்ரல் பாடி போட்டு இவங்க எல்லோரையும் அப்ரூவல் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் முறைப்படுத்திட்டு இப்போ இந்த வந்து பிளான் ரெடி பண்ணி இதை வந்து கவர்மெண்ட்டில் ஓகே பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வேவர் கேட்கணும். ஏறக்கூடிய அது கோடி ரூபாய்க்கு மேலே வருது சார்ஜஸ். இது மாதிரி நாங்கள் தொழிலாளர் வீடு கட்டுறோம், எங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் கொஞ்சம் வேணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல வேவர் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து இதுவும் இல்லாமல் கொடுங்க. ஏன்னா உங்கள் தாத்தா உங்கள் அப்பா இருக்கும்போது ஹட்கோ மூலம் வந்து வீடு கட்டுறதுக்கே பணம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த சார்ஜஸாவது கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலான்னு இருக்கோம். அப்போ கேட்கறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு வரைபடமும் ஒரு எவ்வளோ பேருக்கு வீடு வேணுங்கிற டீட்டெயிலும் எங்களுக்கு வேணும். இதுக்காக ரெடி பண்ணி இதை கவர்மெண்ட் கொடுத்தா அவங்க டெண்டர் கால் ஃபார் பண்ணி அதில் எந்த ப்ராஜெக்ட் வரும், எந்த பில்டர் ஓகே பண்ணுறானோ அவங்க தான் வீடு கட்ட முடியும். ஏற்கனவே 15 வருஷமாக குகநாதன் சார்லேருந்து நான் வரைக்கும் போராடி ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னென்னா 2018 ஒரு 1000 பேர் வீடு வேணும்னு அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தோம். நம்ம வந்த பிறகு கொஞ்சம் பேர் சேர்த்தோம், ஒரு 1000 பேர் வேணும்னு ஒரு 6 பேர் அதுக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணோம். 2300 அளவுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். இந்த பில்டர் முதல்ல யார் யாரெல்லாம் வீடு வேணும் அந்த லிஸ்ட்டு கொடுன்னா அந்த லிஸ்ட்டை கொடுத்தோம். அந்த லிஸ்ட்டை கொடுத்தோடனே அவன் அந்த பேங்க் சைலன்ஸ் ப்ளீஸ் பேங்கர்ஸ் வர வச்சாங்க. பேங்க் வந்து இதெல்லாம் செக் பண்ணி யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 150 மெம்பருக்கு மட்டும்தான் லோன் பண்ண முடியும், மீதி பேருக்கு பண்ண முடியாது. 850 பேருக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ண முடியாது, 150 பேர் தான். அப்போ அந்த பில்டர்ஸு, சார் இவங்க லோன் இல்லை, இவங்க சொந்த பணம் கட்டினாங்கன்னா நாங்கள் கட்டுறோம், இல்லைன்னா நாங்கள் கட்டலை அப்படின்னு அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. நம்ம உறுப்பினர்களில் சிபில் ஸ்கோரோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இன்கம் டேக்ஸோ எல்லோரும் ரெகுலராக வச்சுருக்கோமோனா இல்லை. ஆனால் கொஞ்சம் பேருக்கு மாத வருமானம் மாதம் 10,000 20,000 வந்து இஎம்ஐ கட்டக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த பேப்பர்ஸ்லாம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து வேறு சோர்ஸில் ரெடி பண்ணி ஒரு பில்டரை ஓகே பண்ணி அவர்கிட்ட ஒரு உறுதி ஒன்று கொடுத்தோம். நீங்கள் ஒரு 1000 வீடு கட்டுங்க, எங்கள் மெம்பர் 24% வந்து பணம் கட்டுவாங்க, 76% நீங்கள் லோன் வாங்கி கொடுக்கணும். லோன் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் எங்களை சங்கம் யாரெல்லாம் பணம் கட்ட முடியும்னு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அவனுக்கு சிபில் இருக்கா, இன்கம் டேக்ஸ் இருக்கா, அவன் சொத்து இருக்கா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சங்கம் வந்து தெரியும், இவன் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவனால் 10,000 வருமானம் இஎம்ஐ கட்ட முடியும், இவனால் 20,000 கட்ட முடியும் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டா, அவன் முன்பணத்தை கட்டிட்டா அவனுக்கு நீங்கள் லோன் வாங்கி கொடுத்துடணும். இதுக்கு ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கம்பெனியோடு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம். இன்னொரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு ஒத்துக்கிட்டோம். என்னென்னா, நான் 1000 வீடு கட்டுறேங்க, உங்கள் மெம்பர் வந்து இப்போ வாங்கலை, 700 பேர் தான் வாங்கினாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் சொன்னோம் 18 மாதம் அக்ரிமெண்ட், அதுக்கு மேலே நீ 6 மாதம் வெயிட் பண்ணு, 6 மாதத்துக்குள்ளே எங்கள் மெம்பர் வாங்கலைன்னா நீ அந்த வீட்டை விற்றுக்கலாம்.
இது ஆன் கண்டிஷனில் அக்ரிமெண்ட்டில் ஓகே பண்ணி கொடுத்தோம். இப்போவும் அதே சிஸ்டத்தில் தான் இவங்கள ரெடிமேடாக வச்சுருக்கோம். ஒருவேளை டெண்டர் கால்ஃபர் பண்ணும்போது இதே நிபந்தனையோடு வேறு யாராவது வராங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது வராங்க, இவங்க யாராவது வந்தால் கூட ஓகே. இது நானும் நீங்களும் ஓகே பண்ண முடியாது. 3000 ரூபா விலைங்கிறது விலை கிடையாது. முதல்ல 2300 ரூபாய்க்கு ஓகே பண்ணோம் 2018. அதுக்கப்புறமா கொரோனா வந்துடுச்சு, முடியல. 2020 21 அவங்களுக்கு கூப்பிட்டு பேசணும். அப்போ சொல்லிட்டாங்க, சார் இப்போ வந்து ஜல்லி சிமெண்ட் இரும்புலாம் ஏறிடுச்சு, 15% இன்க்ரீஸ் பண்ணால் நாங்கள் கட்டுறோம், இல்லைனா வேண்டாம் சார். அப்போ ஏற்கனவே 2650 ரூபா ஆயிடுச்சு ஸ்கொயர் ஃபீட். நாங்கள் 2500 ரூபாய்க்கு பேசலாம் சார், கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணோம். அது ஓகே ஆகிற ஸ்டேஜில் நம்ம அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது, நமக்கு நிலமே நமக்கு சொந்தம் இல்லை, 2014 இந்த இடம் கேன்சல் ஆகிடுச்சுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ தான் கவர்மெண்ட்டில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ அதை ஸ்டாப் பண்ணி 2021 25 வரைக்கும் போராடி இப்போ இந்த இடத்த நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ அதனால் அது 2600 வருதா 2800 வருதா, யார் டெண்டர் விட போகிறாங்க, யார் டெண்டர் கால் ஃபார் பண்ண போகிறாங்க, யார் அதை ஓகே பண்ணி வர போகிறாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த விலைக்குள்ளே அது இருக்கலாம். அப்படி எப்போ பணம் கட்ட வராங்க சார், எவ்வளோ எங்களுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா எவ்வளோ கணக்கு வரும், ஒரு 3000 ரூபா மதிப்பு வச்சுக்கோங்க. இதில் குறையலாம் கூடலாம். நாளைக்கு டெண்டர் வந்த பிறகு இதை அனௌன்ஸ் பண்ண போகிறது கவர்மெண்ட்டு தான். ஆர்கே செல்வமணியோ ரோதா ரவியோ இல்லை சாமியாரோ கிடையாது. இது த்ரூ கவர்மெண்ட் டெண்டர் பண்ணி கால் ஃபார் பண்ணி தான் இது அந்த ஃபைலாம் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இதில் இது யாரோ 10 பேர் உட்காந்து பேசினாங்க. முருகன் யார் மெம்பர், முருகன் யார் இருக்காங்களா, வந்திருக்கேன். ஏன்னா முருகன் பேரில் எனக்கு ஒரு இது இல்லை, முருகன்கிற உறுப்பினர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இல்லையா, சரி பரவாயில்ல. ஏன்னா அதில் கொஞ்சம் சில இது இருக்குது, அதுக்கெல்லாம் நான் வந்து கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிடணும். ஏன்னா எனக்கு என்னோட நண்பர் அனுப்பிச்சிருந்தார். அதுலையா இதை கேட்டு இதான் ஒரே நிமிஷம் சார், இது அப்புறம் பேசுகிறாரு. அவர் முருகன்கிற ஒரு இது என்னோட நண்பர் சிவகுமார் ஒருத்தர் என்னோட அவர் அது ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா இதில் என்னென்னா, தேங்க்யூ இதில் என்னென்னா, முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் சொன்ன பாருங்க. இந்த ப்ராஜெக்டில் சஃபர் ஆகிறவங்க கொஞ்சம் பேர் யோகிய மாதிரி என் கூட இருக்காங்க. அவங்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அது சொல்ல முடியாது. ஏன்டா இதில் என்ன பிரச்சனை உனக்கு, நீ என்ன அயோக்கியனா அப்படி கேட்டுருவோம். ஆனால் யோகிய மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த முருகன்கிற பேரில் இப்போ இது அமைச்சிருக்காரு. இப்போ சாமிநாத் சாருக்கு தெரியுமா தெரியலன்னு, இது ராம் பிரபுங்கிறவர் வந்து எல்லா உறுப்பினருக்கும் அமைச்சிருக்காரு இதை ஃபார்வர்ட் பண்ணி. இப்போ என்னென்னா, ராம் பிரபுவோட சொல்ல கேட்குறேன். சீதாவோ சித்தகலாவோ கம்பெனி வச்சு 7 வருஷம் தான் ஆகுது. அவங்க என்ன பில்டிங் கட்டியிருக்காங்க. அதாவது நான் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அவருக்கு தான் இன்னைக்கு 40 கோடி சம்பளம். உனக்கு இங்கே ஆளே வரல சாந்தகுமார், கட்டுறதுக்கு ஆளே வரல. 15 வருஷமாக நாங்கள் தலையால் தண்ணி குடிக்கிறோம், ஒரு ஆளும் வரல. வரவனுக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனுக்கு பொண்ணே கொடுக்கல. வரப்போகிற பொண்ணு கருப்பா சிவப்பான்றவனுக்குன்னா யோகியதை இருக்கு. இன்னும் 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும் அவனுக்கு. புரியுதுங்களா? அவனுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சா 70 வருஷம் ஆச்சு இல்லை. அந்த கம்பெனி அவன் நம்ம பணம் அட்வான்ஸ் கொடுக்க போதுல, நீ கட்டின பிறகு வீடுக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம கட்டினா பணம் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா போடான்னு சொல்ல போகிறோம். அதனால் அந்த கம்பெனி கொடுக்க போகிறோன்னு கூட நம்ம சொல்லலை. நம்ம ரெடிமேடாக ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு. 5000 பேர் ஏற்கனவே வீடு வாங்க தயாரான்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் 1000 கோடி கணக்கு வருது எங்கன்னு. இந்த 5000 பேர் வீடு வாங்க தயார்னு யார் சொன்னாங்க? யார்? நான் சொன்னேன்னா, சாமிநாத் சொன்னாரா, ராதாரவி சார் சொன்னாரா, கதிர் சொன்னாரா, யார் சொன்னார்? 50 பேர் வந்தால் கூட இந்த வீடு நாங்கள் கட்டிடுவோம். 5000 பேர் கட்டணும்னு நினைக்கிறோம். 50 பேர் வந்தாலும் வரலன்னா நானே என் வீடு போய் கட்டிடுவேன். என் கூட ஒரு 10 டேரக்டர் வச்சுட்டு அவன் வச்சுட்டு வீடு இருக்கு. நாலு ஏன் நான் கட்டலைன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு வீடு இருக்குது, இவனுக்கு வீடு கட்டுறதுக்கான இடம் கொடுத்தாங்க நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் முதல்ல வீடு கட்டுங்கப்பா கட்டுக்குமான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 3 வருஷத்தில் யார் வந்தாலும் வரணும்னு நாங்கள் வீடு கட்டியே தருவோம். அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணீங்க.
உங்களுக்கு அந்த வீடு இருக்கா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணீங்க. என்ன பண்ணாலும் நீங்கள் இந்த வீடு கட்டுறது யாராலும் நிறுத்த முடியாது. எல்லாத்தையும் நாங்கள் முறைப்படி சட்டப்படி தான் பண்ணுவோம். எனக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, நான் இல்லீகல் கிடையாது இல்லையா, நான் மாஃபியா கிடையாது இல்லையா, நானும் படிச்சுட்டு தானே வந்திருக்கேன். படமே படிச்சுட்டு தான் படம் எடுக்க வந்தவன். அதனால சட்டப்படி எப்படி கட்டணும் அப்படி தான் கட்டுவோம். சரிங்களா? 5000 பேர் எவனும் இங்கே சொல்லலை. அது வந்து ஒரு இவ்வளோ கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டு 10 பேர் ஒரு ரூமில் உட்காந்து எப்படி முடிவு பண்ணி கொடுக்க முடியும்? இது யார் கேட்குறது? உங்கள் சார்பாக ஒரு 3 பேர் நீங்கள் அனுப்புகிறீங்க, உங்கள் யூனியன் சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர். இதுபோல் 23 சங்கங்களோட தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்களோட உட்காந்து தான் இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணும். அதையே நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நானே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதே அரசாங்கம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த சந்தேகம் இருந்தால் சாந்தகுமார், உனக்கோ உன் நண்பர்களுக்கோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேராக வந்து கேளுங்க. இது மாதிரியான இனிமே இது மாதிரியான இது வந்து உங்கள் குரூப் இருந்தால் நீங்கள் அவங்கள டெலீட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணாலும் அந்த மெம்பர் சொல்லி அவரை டெலீட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவரை பிளாக் பண்ணுங்கள். இது மாதிரியான தவறான கருத்துக்களை வந்து சில நியாயமான கருத்து இருக்காது, நான் பதில் சொல்கிறேன். தவறான கருத்துக்களை வந்து நீங்கள் அதில் இடம் கொடுக்கக்கூடாது. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினுக்கு நாங்கள் உட்காந்து முடிவு பண்ண போகிறது கிடையாது. இது டெண்டர் கால் ஃபார் பண்ணி கவர்மெண்ட் தான் இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நிலம் அரசாங்கம் கொடுத்தது, ஆனால் அந்த கம்பெனி கொடுங்க அதிகாரத்தை யார் கொடுத்தது? அது எங்களுக்கு அந்த கம்பெனி நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இந்த கம்பெனி எங்கிட்ட இருக்குது, வேறு எவனா டெண்டரில் வந்தானா அவங்க எடுத்து நடத்தலாம். இது யாருக்கும் கூட யாரும் அப்போ விட்டு சொத்தும் இல்லை, இது கவர்மெண்ட்டோட சொத்து. பெப்சி ஜிபி கூப்பிடும்போது ஒவ்வொரு சங்க உறுப்பினர்கிட்ட பர்மிஷன் வாங்கி முடிவு எடுத்தீங்களா? இப்போ இதுக்கெல்லாம் ராதாரவி தான் பதில் சொல்லணும். ஏன் சார் நீங்கள் இனிமேல் வந்து ஜென்ரல் பாடி வரும்போது நான் ஜென்ரல் பாடி போகலாமா, அப்படி ஒவ்வொரு உறுப்பினர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்கள் ஜென்ரல் பாடி வரணுமா என்னங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி. இதெல்லாம் வந்து அதிக பிரசக்தித்தனமான கேள்வி. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் கூட கேட்க முடியாத கேள்வி. இது ஒரு சங்கத்துக்குள்ள ஜென்ரல் பாடி முடிவு பண்ணி அவங்க முடிவு பண்ணிக்கலாம். பெப்சியோட ஜென்ரல் பாடி தான் அது சுப்ரீம் பாடி, அந்த முடிவு பண்ணிக்கலாம். அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா தான் முடிவு பண்ணலாமே தவிர உங்க ஒவ்வொருத்தங்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். எப்போ ஜென்ரல் பாடி வருது? அவங்க அடுத்த மாதம் ஜென்ரல் பாடி சொல்கிறேன், உங்ககிட்ட 1001 பேர் இருக்காங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா? இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம். இதெல்லாம் லாயட் வால்டர் கார்வல் உரிமையாளரோ பார்ட்னரோ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது அவன் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. அவன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறான். அவன் அந்த கம்பெனியே கிடையாது போது அந்த கம்பெனி கவர்மெண்ட் தானே சைன் பண்ண போகுது, நானே பண்ண போகிற சைன் அந்த கம்பெனியோட சைன் பண்ணும்போது அவன் யாருங்கிறது அவன் சொல்வான். அவர் எப்படிங்க முதலீடு செய்ய உறுதியளித்தார்? எந்த அடிப்படையில் உறுதியளித்தார்? நீ எப்படிங்க வீடு கட்டணும்னு உறுதியளிச்சிங்கன்னு அவன் நம்மளை கேட்டானா? ஏயா 5 வருஷமாக நீ கட்ட முடியல, நீ எப்படியா கட்டலைன்னா என்ன பண்ணுறது கேட்டான்ல. அதனால தான் சொன்னோம், நீ வீடு கட்டின பிறகு அட்வான்ஸ் கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் வீடு கட்டி 2 ஃப்ளோர் மேலே வந்த பிறகு தான் நாங்கள் அட்வான்ஸ் கொடுப்போம். இந்த அப்ரூவல் சார்ஜஸ் கூட நீ தான் கட்டணும், நான் கட்ட மாட்டோம், எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஓகே பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை இன்னொருத்த வந்தானா அவன் கட்ட போகிறான். நம்ம கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த செலவை நம்ம பண்ண முடியாது. ஒருவேளை நீ கட்டி டெண்டர் உனக்கு வராமல் வேற ஒருத்தருக்கு வந்தால் அந்த பணத்தை பெப்சி ரிட்டர்ன் பண்ணும் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். பண்ணான்னு செலவு பண்ணி அவனுக்கு வந்தால் அவன் கட்டுறான், இல்லைன்னா யார் வருதோ அந்த பணத்தை அவன் கட்ட போகிறான். அவர் தான் முன்பணம் கொடுக்குறாருல்ல, அப்புறம் எதுக்கு உறுப்பினர்கிட்ட முன்பணம் வாங்குறீங்க? அவரே முன்பணம் கொடுப்பாரு, அவரே வீடு கட்டியிருப்பாரு, அப்புறம் யார் வாங்குவாங்க? யார்கிட்ட போய் நான் பணம் வாங்குறது? இது ஒரு அதிக பிரசித்திகரமான கேள்வி. இது இவங்கெல்லாம் எங்கள் தலைவர் நினச்சிக்கிறது, மெம்பராக நினைக்கிறது. இவங்கெல்லாம் அவன் மும்பையிலேருந்து வர ஒரு கம்பெனி லாபம் இல்லாமலாம் மும்பை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா தொழில் கஷ்டப்படுறான் கட்ட வந்துட்டான். அவ்வளோ நல்லவங்களாம் மும்பை விவசாயிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமே. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஒரு கட்டம் ஒரு ஆள் கூட கிடைக்கல. படம் எடுக்க இப்போ ஜியோ கம்பெனி வந்திருக்கான். நீ கேட்க வேண்டியதானே, ஏன்டா இங்கே இருக்கிறவனா படம் எடுக்க, அங்கே இருக்கிற வேண்டாம் வந்தான் கேட்க வேண்டியதானே. இது முன்னாடி டப்பிங் யூனியன் தான் ஒரு கண்ட்ரோலாக இருந்தது. இப்போ எல்லாம் அதிக பிரசித்திங்கிறமா இருக்குது எல்லாருமே. எத்தனை சதவீத லாபம் அந்த கம்பெனி எடுக்க போகிறாங்க? இது சரியான கேள்வியாக நீங்களே டிசைட் பண்ணிக்க. 5000 பேர் பணம் கட்டியவங்க, அவங்க லிஸ்ட்டு யாருங்க வெளியிடுங்க. இவனே ஒரு கதை சொல்கிறான், அப்புறம் இதுக்கு இவனே ஹீரோ கேட்குறான். 5000 பேர் நான் சொல்லவே இல்லை, யாரும் சொல்ல. 5000 பேர் வீடு கட்டலான்னு சொல்லியிருக்கு.
5000 பேருக்கு இப்போ அந்த இடத்துல வீடு கட்டலாம். முதல்ல இவங்கெல்லாம் அறகுறையாக இருப்பாங்களா, ஆஃப் பாயில்டாக இருப்பாங்களா, அறிவு இருக்கா, இவெல்லாம் அறிவுள்ள ஜென்மங்களான்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? நான் தவறாக பேசுகிறேன். நீங்கள் அப்போ எவ்வளோ வலிக்கும் எனக்கு. வேலை மெனக்கட்டு 1.5 வருஷமாக போராடி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 100 தடவை நடந்து திருப்பூருக்கு 6:30 வரைக்கும் உட்காந்து 3 மணி நேரம் வெளியே உட்காந்து அந்த ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு நிறையா நடந்தது. எங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். நீ எங்களெல்லாம் பாஸா? எங்களுக்கெல்லாம் பாஸ் ஓவர் பண்ணீங்களா எங்களெல்லாம்? யாராவது இந்த கேள்வியாக விளக்கம் கொடுங்க. நான் தான் கொடுக்க தயார். கேள்வி கேட்ட வர்றதுக்குன்னா விளக்கம் சொல்கிறதுக்கு தயாராக ஆம்பளையாக நான் இங்கே வந்திருக்கேன். யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அவங்க ஆண்மை இருந்தால் இல்லை அவங்களுக்கு உறுதி இருந்தால் இங்கே வாங்க, எப்போ வேணாலும் ஸ்பெசிஃபிக்காக வாங்க, நான் பதில் சொல்ல தயார். என் பின்னாடி இருந்து இந்த காலை வர்ற வேலையை செய்யாதீங்க. ராதாரவி ஏற்கனவே கட்டடம் கட்டி இடிச்ச அனுபவம் இருக்கிறவர். அதனால அனுபவம் இருக்கு அவரோ இல்லை வேற யாரோ விளக்கம் தரலாம். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? யார் சொல்லணும் சொல்லுங்க. இப்போ கட்டடம் கட்டும்போது ராஜேந்திரன் இங்கே இல்லையா? கட்டடம் வாங்கும்போது ராஜேந்திரன் இங்கே இல்லையா? அவரும் துணைத் தலைவர் தானே. இடிக்கும்போது அவரும் துணைத் தலைவர் தானே. கட்டும்போது அவரும் துணைத் தலைவர் தானே. அவரோட அனுபவத்தை கேட்க வேண்டியதானே. என் ராஜேந்திரன் வருவார் தான் நான் நினச்சேன். இப்போ அவருக்கு பதில் சொல்ல தான் நினச்சேன். அவர் வரல. இருந்தாலும் அவருக்கு தனியாக வந்தவுடன் நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். அது வேண்டாம். யாரும் ஏமாந்துறீங்க, ஏமாந்துடாதீங்க கூட. யாரும் ஏமாறக்கூடாதுன்னா இத்தனை கேள்வி கேட்குறாங்க. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். விருப்பங்கிறவங்க கட்டுங்க. கட்டடம் கட்டி முடித்த பிறகு அடுத்த ஃபேஸில் நம்ம கட்டிக்கலாம். இப்போ முதல்ல வரவங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை பண்ணுறோம். ஏன்னா இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு 1000 பேர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அங்கங்கே பிச்சை எடுக்கிறோம். இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சம் பணம் வாங்கணும். அது மாதிரி வேறு இன்னொருத்தர் இப்போ ரஜினி சார்ட்ட கேட்டிருக்கோம், கமல் சார்ட்ட கேட்டிருக்கோம், விஜய் சார்ட்ட கேட்டிருக்கோம். இப்போ ஒரு 250 பேருக்கு ஆளுக்கு 50,000 கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 750 பேர் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு 650,000 கொடுத்து அதை முன்பணமாக கொடுத்து ரெடி பண்ணலான்னு நினைக்கிறோம். அதனால் இது யாருக்கெல்லாம் வரும்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் யார் வராங்களோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் லைன் நிற்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதனால் முதல்ல இந்த வண்டி நிற்குது. இது தள்ளி வரும்போது சின்ன சின்ன சலுகைகள் பண்ணி இதெல்லாம் ஒரு கட்டு மேடையாக ஏறி இறங்கி இதை நான் விலக்கி இதை நடத்தலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நல்ல விஷயங்கிறது எல்லாருக்கும் தெளிவு பண்ணி எனக்கு மட்டும் புரிஞ்சால் போதாது, உங்கள் எல்லாருக்கும் புரியணும். அப்போ இது ஒரு நல்ல விஷயம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், வசதி இருந்தால் வாங்கலாம், கட்டலாம். இல்லைன்னா அடுத்த ஃபேஸ்ட்டை கட்டிக்கலாம். ஏன்னா எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. நானும் கடந்த ஒரு 8 வருஷம் ஃபிஃப்ஸில் போராடி பார்த்துட்டேன். இப்போ தான் எனக்கு பல பேரோட முகங்கள் எனக்கு தெரியுது. நல்ல மாதிரியே நம்மக்கிட்ட நடிச்சுட்டே இருந்தாங்களே இவெல்லாம் அப்படின்னு பல பேரோட முகம் எனக்கு தெரியுது. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு சங்கத்தில் ஒரு தலைவர் பதவின்னு அவ்வளோ பெரிய பதவியா? இப்போ அந்த பதவி வரலன்னா அந்த சங்கமே காலி ஆகிடுமா? என்னப்பா அது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த சங்கத்தில் மட்டும் இல்லை, ஒரு 2-3 சங்கத்தில் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம பேட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அந்தந்த சங்கங்களில். அதனால் இதை ஒரு கருவியாக வச்சுட்டு தான் இல்லாத இடத்துல நல்லதே நடக்கூடாதுன்னு நினச்சின்னா அது எப்படி இருக்கும்? அது முக்கியமாக விரைவில் கட்டிட திட்டம் பிளான் செய்யப்பட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இன்னும் பிளான் வாங்கவே இல்லையா? அப்புறம் எப்படி தொழிலாளருக்கு முன்பணம் வாங்குவீங்க? இப்போ எத்தனை வீடு கட்டுறதுன்னு தெரியாமல் எப்படி பிளான் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ கட்டணும். நிறைய பேர் வீடு இருப்பீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ கட்டணும். அப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறோம், என்ன மாதிரியான வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வரைபடம் பண்ணுவோமா, இல்லை வரைபடம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவோமா? அறிவார்ந்த உங்களுக்கு இந்த கேள்வி. அறிவு இருக்கும், நீங்கள் வச்சுங்க. அறிவு இல்லாதவங்களுக்கு நான் அறிவு இல்லாதவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் மூர்கனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை டப்பிங் சங்க கட்டிடம் அனுமதி வாங்காமல் பிரச்சனைக்குள்ள மாதிரி வந்தால் ராதாரவி பணத்தை திருப்பி கொடுப்பாரா, இல்லை ஆர்கே செல்வம் திருப்பி கொடுப்பாரா? அது ராதாரவி சார் எனக்கு தெரியாது. நான் ஒரு உறுதி கொடுத்தேன் ஜென்ரல் பாடியில், இந்த வீட்டை நான் கட்டியே தீருவேன். இதில் ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா உங்கள் பணம் 100% அப்படியே திரும்பி வரும் அப்படிங்கிற உறுதி கொடுத்து தான் நான் இதை ஆரம்பித்தேன்.
பணமே கட்டாமல் வேலையை தொடங்கணும்னு சொல்கிறான். எனக்கு நம்ம என் பணத்தை முதல்ல கொடுக்க போகிறேன், என் பணத்தை ரிசர்வ் வச்சுக்க போகிறேன். நான் அவன் கட்டினானா கொடுக்க போகிறோம், கட்டுறானா இல்லையா. 2வது ஃப்ளோர் வந்து யாராக இருந்தாலும், இந்த கம்பெனி இல்லை எந்த கம்பெனி வந்தாலும் அவன் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி முடித்தா தான் அவனோட அட்வான்ஸ் பணம். அப்போது கட்டினவனுக்கு பணம் கொடுக்க போகிறோம் இல்லையா. அதனால் வந்து நமக்கு இது எந்த விதத்துலேயும் நஷ்டம் வராது. அதுவும் இல்லாமல் இது என்னோட இடம் இல்லை, சொசைட்டியோட இடம். சொசைட்டி அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. அதனால் மறுபடியும் அதை இடிக்க வேண்டிய அனுபவம் அதில் எனக்கு தேவைப்படாது. கடைசியாக ராதாரவி முதல்ல பணம் கட்டாரா இல்லை அவர் வீட்டில் இருக்கிறவங்க பணம் கட்ட அனுமதிப்பாரா? ராதாரவினும் பணம் கட்டலைங்க, எனக்கு வீடு இருக்குது வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு ரெக்வஸ்ட் சபையில் வைக்கிறேன், தயவுசெய்து நீங்களும் பணம் கட்டிடுங்க. வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேயாவது ஒரு வீடு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அங்கே வச்சுங்க. அதனால் வந்து ஏன்னா இது கேட்கலன்னு வந்து அவரே கட்டலப்பா, இதை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவரே கட்டல, அப்புறம் நம்ம இது கட்டணும், அந்த மாதிரியான ஒரு ராங் பிரச்சாரம். எனக்கும் வீடு இருக்குது, நானும் பணம் கட்டிட்டேன் சார். என் பொண்டாட்டி பேர்லேயே நான் பணம் கட்டிட்டேன், என் தம்பி பேர்லேயே நான் பணம் கட்டிட்டேன். அதனால் நாங்களே எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி இதில் எந்த இது இருந்தாலும் இந்த வீடு நம்ம எவ்வளோ பேர் வீடு கட்ட போகிறோம், இதுக்குண்டான மெம்பர்ஷிப்பு, இதுக்குண்டான இதெல்லாம் ரெடி பண்ணி இதை கவர்மெண்ட்டில் இது பண்ணி கவர்மெண்ட்டோட வேவர் கேட்க போகிறோம். இந்த வந்து அதுவே பல கோடிகள் வருது, அதை வேவர் கொடுத்தா ஓகே, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்க போகிறோம், அது வந்தால் ஓகே. அது வந்துட்டு அந்த பணம் கட்டி அந்த அப்ரூவல் இது பிளான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் பாடி கூட்டி கவர்மெண்ட் மூலமாக டெண்டர் விட்டு கால் ஃபார் பண்ணி வீடு கட்ட வேலையை பண்ண போகிறோம். 3 வருஷத்தில் இங்கே வந்து 1000 வீடு வருதா 2000 வீடு வருதா இல்லை, மொத்த வீடும் வந்துடும். அது எவ்வளோ 9000 வீடு கட்டலாம், இல்லைன்னா இருக்கிறதோடு முடிச்சிடலாம். மறுபடியும் போய் நாங்கள் இன்னொரு முறை போய் யார்கிட்டையும் நிற்கிற மன வலிமையோ எதுவும் எனக்கு இல்லை, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 3 வருஷத்துக்குள்ளே இதை முடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் உங்கள் கேள்வியை கொடுக்கலாம். வாங்க வாங்க. வணக்கம். நான் வந்து கேள்வி கேட்க வரல, ஒரு சின்ன சஜஷன் தான், தப்பாக நினைக்காதீங்க. அதாவது வந்து இப்போ நீங்கள் காசாக்கராடு, இந்த அப்பாசம் ரியல் எஸ்டேட் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 2000, 2500, 3000, 3500 நிறைய விளம்பரம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. அதில் வந்து அந்த நிலத்தோட மதிப்புன்னு அதில் சேர்ந்துருக்கு, மெயின் பாயிண்ட். அதில் நிலத்தோட மதிப்புன்னு சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய செலவும் சேர்ந்துருக்கு. நமக்கு அரசாங்கமே இடத்த ஃப்ரீயாக கொடுத்ததுனால அந்த இடத்தோட மதிப்பீடு அதில் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ உள்ள கமர்ஷியல் என்ன போதோ அதுக்கு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் ஒன்று இடத்தோட மதிப்பை குறைக்கலையா, ஒன்று முடிவெடுங்க, அரசுகிட்ட பேசுங்க. நாங்கள் இப்போ உள்ள கமர்ஷியல் கான்ட்ராக்டுக்கு நாங்கள் தர்றோம், அவங்க பேரில் இடத்துக்கு விலைக்கு அரசாங்கத்துக்கு விலைக்கு வாங்கின மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. பின்னாடி 75 வருஷம் கழிச்சு நம்மளை அவங்க காலி பண்ண சொல்ல முடியாது, ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியாது. எல்லாருக்கும் பட்டாவோட சேர்ந்த இடமும் சேர்ந்துடும். இந்த ஆலோசனை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட மருந்து மாட்டேன். நான் இதை வந்து நம்ம ரெவென்யூ மினிஸ்டர்கிட்ட பேசினேன். சார் இது மாதிரி வந்து லீஸில் இருக்குது, இது எப்படி சரியாகும்? அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே குடிசை மாற்று வரி கொடுக்கும்போது இப்படி தான் கொடுத்தோம். 15 வருஷம் உங்கள் பேரில் நீங்கள் வந்து வரி கட்டும்போது அதுக்கான பட்டா புறம்போக்கு நிலத்தில் வீடு இருந்தாவே அந்த நிலம் உங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு விடும். அதனால் 15 வருஷம் நீங்கள் வரி கட்டினீங்கன்னா இந்த வீடு உங்கள் பேரில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். அதை வந்து கவர்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் ரூலு. ஒருத்தர் பேரில் வந்து இது பண்ண முடியாது, இடத்த வந்து விலையை விற்க முடியாது, இடம் விற்க முடியாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல். கண்டிப்பாக. அதனால் 15 வருஷம் நம்ம வந்து டேக்ஸ் கட்டினாவே இடம் அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஆமாம், புரியுதுங்களா? அப்போவே அதுக்கு ஒரு கோட் நம்பர் வந்துடும். அந்த கோடில் நீங்கள் 15 வருஷம் வந்து வரி கட்டினாவே அந்த வீடு உங்களோட வீடாகிடும், அரசாங்க சட்டப்படியே. அதை வந்து யாரும் இது பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு தான் நம்ம வந்து இதை பல உறுப்பினருடைய இல்லை இது முதல்ல அதுக்கும் நல்ல வேலையாக ஒரு இப்போ என்னென்னா, இப்போ இங்கே ஒரு வீடு கட்ட போகிறோம்.
இந்த வீட்டுக்கு சாலை வசதி, ட்ரைனேஜ் வசதி, கரண்ட் வசதி எல்லாமே இந்த கவர்மெண்ட் இங்கே ரெடி பண்ணி கொடுக்கும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே ஆல்ரெடி இருக்குது. இப்போ இங்கே 2000 ரூபாய் வீடு கட்டுறதுக்கும் நம்ம ஒரு நகரத்தை உருவாக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம தான் பண்ணணும், எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும். அப்போ அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ். அதனால் இந்த விலையை கூட நம்ம வந்து நெகோஷியேட் பண்ண போகிறதில்ல. இந்த கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம டெண்டர் கொடுக்க போகிறோம். இதில் போட்டி உண்மையாக லாபம் வரக்கூடியதுன்னா போட்டி இருக்க தானே செய்யும். அதில் தான் நம்ம விலையை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம உட்காந்து ரூமுக்குள்ளே உட்காந்து நம்ம 10 பேர் நாங்களே இதை டிசைட் பண்ணிக்க போகிறதில்ல. இவ்வளோ வச்சுக்கலாம் அவ்வளோ வச்சுக்கலாம்னு கிடையாது. இதை ஓப்பன் டெண்டர் கால் ஃபார் பண்ணி அங்கே தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு இப்போ வரவங்களுக்கு சார் எவ்வளோ இருக்கும் சார் எவ்வளோ இருக்கும் சார்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு லைன் கொடுக்குறதுக்குமே தவிர இதுதான் விலைன்னு வந்து யாரும் ஒன்று அனௌன்ஸ் பண்ணணும். அது ஃபைனலாக டெண்டர் கொடுத்தப்பட்டு தான் முடிவு செய்யப்படும். அந்த விலைக்கு அந்த 3 கேட்டகரி என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுங்கிறத சார் 500 ஒவ்வொரு லெட்டரும் ஒரு இப்போ அனுப்பிச்சிருக்கோம், உங்கள் யூனியனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். எல்ஐஜி வந்து 500 ஸ்கொயர் ஃபீட். இந்த எல்ஐஜியில் 2 வகையான மெம்பர் இருக்காங்க. ஒன்று வீடு இல்லாத உறுப்பினர் இருக்காங்க. அவங்களுக்கு 50,000 சம்மேளனத்தோட சார்பில் ஒரு ஃபஸ்ட்டு இப்போ எங்ககிட்ட இருக்கிற இதுபடி 250 பேர் கொடுக்க தான் முடிவு பண்ணியிருக்கோம். 50,000 பெப்சி ட்ரஸ்ட் மூலம் நாங்கள் பணம் கட்டிடுறோம். 2 லட்ச ரூபா அவர் இப்போ முன்பணம் கட்டுறாரு. 2.5 லட்ச ரூபா பிரைம் மினிஸ்டரோட ஆவாஸ் யோஜனா திட்டத்திலேருந்து 2.5 லட்ச ரூபா பணம் அவங்க வாங்கி கொடுத்துரும். அப்போ 5 லட்ச ரூபா வந்து அவங்க முன்பணம் வந்து போயிடும். அப்போ மீதி 10 லட்சத்தை கடன் அவங்களே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். அவனுக்கு சிபில் இருந்தாலும் இல்லைனாலும் பேங்க் ஐடி கட்டினாலும் அந்த கவர்மெண்ட் லோன் அவன் வாங்கி கொடுத்துடணும். அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்க இஎம்ஐ கட்டினா போதும். அதுவும் அந்த கடன் வந்து எப்போ சாவி கொடுக்குறாங்களோ அதுலேருந்து தான் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகணும். ஒருவேளை அவங்க இங்கே இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க அங்கே கட்டிட்டீங்க நீங்கள் 6 மாதம் முன்னாடி, நான் இங்கேயும் வாடகை கொடுத்து இஎம்ஐ என்னால் கட்ட முடியாது. நீ என்னைக்கு சாவி ஹேண்ட் ஓவர் பண்ணுறியோ அதுலேருந்து 2 மாதம் கழிச்சு தான் நான் இஎம்ஐ கட்டுவேன். ஏன்னா வீடு போய் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், எனக்கு செலவாகும். அதனால் 2 மாதம் கேட்டிருக்கோம், அவங்க 1 மாதம் ஓகே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் பேசி வச்சது. டெண்டரில் வரப்போகிறவனுக்கு யார் யாருக்கு என்னென்ன டெண்டர் இருக்கோ அதுபடி இது பண்ணலாம். அதனால் ஒரு வேளை அது 2,000 ரூபாய்க்கு வந்தால் கூட நடக்கலாம், காம்படிஷன் வரும்போது நடக்கலாம். அதனால் அந்த விலையை இப்போ நான் சொல்ல முடியாது. அதனால் இந்த குறைந்த வட்டி கொடுக்கக்கூடிய வங்கியை அணுகுமாறு கோரிக்கை வச்சுக்கோங்க. வங்கி குறைந்த வட்டி கொடுக்குறவனுக்கு உனக்கு நிறைந்த சம்பளம் இருக்கான்னு பார்க்குறான். புரியுதுங்களா? நம்ம பார்த்ததில் மருது நான் சொன்னேன் இல்லையா, 1000 பேருக்கு 150 பேர் தான் ஓகே பண்ணாங்க. வந்து எல்லா பேங்க்குமே 6 பேங்க் வந்தாங்க. எஸ்பிஐலேருந்து, இந்தியன் பேங்க்லேருந்து, ஐசிஐசிலேருந்து, HDFCலேருந்து, தனியார் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்க் வரைக்கும் எல்லாமே வந்தாங்க. 150 பேர் தான் ஓகே பண்ணால் 850 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எங்களால் லோன் கொடுக்க முடியாது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதில் நம்ம வேறு யாராவது இப்போ உறுப்பினர்கள் வந்து அறிவு சார்ந்த உறுப்பினர் இருக்கீங்க, கொஞ்சம் ஆரோக்கியமான உறுப்பினர் இருக்கீங்க, நீங்கள் யாராவது வந்து பேங்க்கில் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இது போல் சிஸ்டத்தோட சிபில் இல்லாமல் ஐடி கட்டாதவன் மாத வருமானம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே நம்ம வந்து பண்ணலாம். இவங்களோட தான் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்களே பண்ண. நான் தேடின எனக்கு கிடைக்கல, ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சா ஓகே. இது வந்து ஒரு வகையில். இன்னொரு வகை 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கிறவங்க, எனக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும் அப்படின்னா 4 லட்ச ரூபா அவங்க வந்து அவங்க ஒரு ஃபஸ்ட்டு 2 lakhs கட்டணும். 50,000 நம்ம வந்து ஒரு டொனேஷன் கூட அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 250 வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் 1.5 lakh வந்து 1 இயரில் கட்டணும். அந்த 1 இயரில் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா மீதி இஎம்ஐ இவங்களுக்கு இஎம்ஐ 2 பேருக்கு ஒன்றா தான் வரும். இது வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வரவங்களுக்கு. அடுத்து 800லேருந்து 1200 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதோ அதில் 24% அவங்க முன்பணம் கட்டணும். அவங்கள அந்த ஒரு வருஷத்தில் கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 lakhs 5 lakhs கட்டணும். அப்புறம் அதை ஃபஸ்ட்டு அட்வான்ஸு 10%, அப்புறம் 8%, அப்புறம் 8%. மொத்த விலையில் 10% அட்வான்ஸ், 8% 6 மாதம் கழிச்சு, அடுத்த 6 மாதம் கழிச்சு 8, அப்போ 26% உங்கள் மொத்த விலையில் கட்டணும். 74% ஃபைனான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் HIGயில் வரவங்களுக்கு 2000லேருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். அவங்களுக்கு இதே சிஸ்டம் தான். அவங்களுக்கு அந்த மானியமோ இதுவும் இல்லை. அவங்களுக்கு அந்த விலை வந்து அப்படி தான். அவங்களும் 24% கட்டலாம். அவங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். வேறு யாராவது தயவு செய்து
வாங்க ப்ளீஸ் வாங்க 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 தயவுசெய்து வாங்க. நீங்கள் தப்பாகவே கேட்கலாம் சார். தயவுசெய்து நம்ம குடும்பம், நான் உங்கள் சகோதரன், நீங்கள் தப்பாகவே கேட்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த அரங்கத்துக்குள்ளே கேளுங்க. அண்ணா சார் வணக்கம். ரவீன் எனக்கு நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய கார்டு நம்பர் 899. அண்ணனுடைய அனுகிரகத்தில் தான் வந்தேன். இந்த 2 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னுடைய ஒரே வருமானம் தான் என் வீட்டுக்கு. அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும். சினிமா நாடகம் இதை வச்சு தான் பொழப்பு ஓடுது. டக்குன்னு 2 லட்ச ரூபா கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வீடு வேணும் ஆசையாக இருக்குது. 3011 ரூபாய் கட்டுறதுக்கு நான் ரெடி. ஆனால் அந்த 2 லட்ச ரூபா கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பார்ட்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி ஏதாவது சொன்னால் இப்போது அண்ணா அனுகிரகம் வேணும். நல்ல இப்போது நான் இப்போ எவ்வளோ பேர் கட்ட தயாராக இருக்காங்க? உடனே கட்டுறதுக்கு இப்போ நம்ம இப்போ ஆரம்பிச்சிடணும். இப்போ எவ்வளோ பேர் தயாராக இருக்காங்களோ அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்காக வெயிட் பண்ண வச்சுக்கப்போ ட்ரெயின் போகணும். ஒரு 1000 பேர் ஏறிட்டாங்க. நீங்கள் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணால் எல்லோரும் போகணும் இல்லைங்களா? இந்த 3 வருஷத்தில் கட்டி ஆகணும். நமக்கு இந்த வண்டியை விட்டு அடுத்த ட்ரெயினில் நம்ம ஏறலாம். இந்த ட்ரெயினை நமக்காக நிறுத்தி வைக்கூடாது. ஒரு வேளை ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா 100 பேருக்கு ஒரு பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பில்டிங் 75 பேர் இருக்காங்க. 75 பேர் வந்தாலும் ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது எனக்காக மட்டும் தான் பேசுனது, மற்றவங்களுக்காக இல்லை மற்றவங்க என்னுடைய சிரமத்துக்காக இல்லை தம்பி. உன்ன மாதிரி ஒரு 40% இருக்காங்க. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் ரெடி பண்ண டைம் கேட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணலாம். பட்டு அடுத்து ஈஸியாகிடும். அடுத்து இப்போ நம்ம முதல்ல வாங்குறவங்க ஒழுங்காக பணம் கட்டுறவங்களா இருந்தால் வச்சுங்களேன், அடுத்து ஒரு நிறைய பேர் வருவான். இப்போ 100 ரூபாங்கிறவங்க 90 ரூபாய்க்கு கூட வருவான். நாளைக்கு வீடு விலை குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல வர்றவங்களே பணம் கட்ட முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாத ஆட்களை வந்துட்டாங்க வச்சுங்களேன், அவன் அடுத்து ஆளே வரமாட்டாங்க. இப்போது இது ஒரு வண்டி ஒரு கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வழியை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். நிச்சயமாக இப்போ 1000 வீடு தான் கட்ட போகிறோம். 5000 வீடு வரைக்கும் கட்டலாம். அடுத்த வண்டியில் நம்ம ஏறலாம். அதுக்குள்ளே நீங்கள் இப்போத்துல தான் ரெடி பண்ணி வச்சுங்க. வீடு வேணும், நாளைக்கே வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நன்றி சார். சில பேர் இந்த வாஸ்து இது பார்க்குறாங்க சார். வாஸ்து பிரகாரம் கட்டுவாங்களான்னு கேட்குறாங்க சார். இது முதல்ல இல்லை சில பேர் வீடு இல்லை கரெக்ட் வாஸ்து இல்லை இல்லை சார். நான் பார்த்தாலும் ஏன் சிரிப்பாது, உண்மையாகவே வாஸ்துப்படி தான் நம்ம வாஸ்து அவங்கள்ட்ட கொடுத்து, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனால் சில பேர் ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், அதனால் அதுபடி தான் அதை அமைக்க சொல்லியிருப்பாங்க வரைபடத்தை. அதெல்லாம் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். இப்போ நீங்கள் முதல்ல வந்துட்டீங்க, சினிமா தேட்டர் மாதிரி தான். முதல்ல ஏறுவில் 4வது டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வரவங்க அந்த சீட்டை வாங்க முடியாது. நம்ம முதல்ல நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க, அடுத்து வரவங்க அதை பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை நம்ம கொடுக்குறோம். இஎம்ஐ என்பது சில பேர் காசு இருந்தால் உடனே கட்டிடலாமா? தாராளமாக கட்டலாம். இஎம்ஐ வராமல் போயிடும். ஓகே ஆமாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தாராளம் பண்ணலாம். சரி கட்டலாமான்னு கேட்குறாரு. இல்லை மொத்த காசு ஒன்றா இல்லை. சில பேருக்கு 2 வருஷத்துல ஏதாவது ஒரு காசு வரலாம். கட்டலாம். ப்ரீ க்ளோஷர் பண்ணலாம். இமீடியட்டாக கூட ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வட்டி கம்மியாகவும் உங்களுக்கு இது நாள் கம்மியாகவும் கட்டலாம். வேறு யாராவது வாங்க. யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா நல்லது. நான் பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு. தயவு செய்து கேள்வி கேளுங்க. ஹலோ, என் பேர் ரீபா ஜுடத் ராஜா. இப்போ நான் 10th பண்ணுறேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அந்த நிலத்தில் வீடுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாமா? கட்டலாம். இப்போ என்னென்ன அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்காக இடத்த நாங்கள் ஒதுக்கி வைக்க போகிறோம். அந்த இடத்துல நீங்கள் முடிச்சுட்டு இடம் கட்டலாம். அது அது வரைக்கும் காலியாக தான். நிச்சயமாக பள்ளிக்கூடத்துக்கு, மருத்துவமனைக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இது மாதிரி இடத்த அலாட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கு இப்போ கவர்மெண்ட். அதுபடி தான் இருக்கும். நீ வர வரைக்கும் அந்த இடம் இருந்தால் நீ அதில் ஹாஸ்பிட்டலில் கட்டலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்னா 5000 பேர் 5000 குடும்பங்கள் இருக்கிறதுனா அது ஒரு நகரமாயிடும். அது மிகப்பெரிய ஒரு நகரமாயிடும். அதனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒதுக்கி இருக்க இடத்துக்கு ஒரு 600 மீட்டரில் தான் மெட்ரோ ட்ரெயின் பாண்டிச்சேரி இதுக்கு ஜாயின் ஆகுது, மகாபலிபுரத்துக்கு ஜாயின் ஆகுது. இன்னொன்று 400 அடி ரோடு நம்மளது 1.25 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இடத்துல இருந்து 1.25 கிலோமீட்டர் தான் 400 அடி ரோடு இருக்குது. நமக்கு பக்கத்தில் தான் ஜப்பான் சிட்டி இருக்குது.
நமக்கு இடம் கொடுக்கும்போது இது விலை வந்து நாங்கள் விலை போகும்போது ஒரு 12 லட்சம் தான் அதனோட விலை ஒரு ஏக்கர். இன்றைக்கி அது வந்து 2 கோடி ரூபா. இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு 2 கோடி ரூபா. நம்ம அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோமா ஒரு கிரவுண்ட் 50 லட்ச ரூபாய்க்கு வந்துடும். அதனால் வந்து இதெல்லாம் உறுப்பினருக்கு கிடைக்க போயிருக்கிற நன்மையை பற்றி சில விஷயங்கள். அதனால் முடிஞ்சவங்க சார். ஆமாம் சார், இப்போ சிறுசேரி தாண்டி வந்துடுச்சு. பட் இப்போ லேண்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மகாபலிபுரம் ஊருக்கு வருது. இது நம்ம 600 மீட்டர் தான், நம்ம இடத்துலேருந்து 600 மீட்டரில் இது வருது, மெட்ரோ ட்ரெயின் வருது. ப்ளஸ் 400 ஆல்ரெடி நிலம் எடுத்துட்டாங்க. 400 அடி ரோடுக்கு நிலம் எடுத்துட்டாங்க. அதை வந்து ஜிஎஸ்டி தாண்டி வண்டலூர் வழியாக வந்து ரெடியூஸ் போகுது, அவுட்டர் ரிங் ரோடு. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்டா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. பட் இனிஷியல் அமௌண்ட் வந்து 2 lakhs சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி இஎம்ஐ கட்டுறது வந்து நான் மெம்பர்ஸ் சினிமாக்காரங்கன்றதுனால அவங்க கரெக்டாக மெம்பர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றது. அப்போ நானும் எல்லாருமே சினிமாக்காரங்க தான். பே பண்ணுறது எல்லாருமே அதை கட்ட தான் போகிறாங்க சார். ஒரு இதில் இருந்தாலும் இன்னொரு இதில் கட்ட தான் போகிறாங்க. இனிஷியல் அமௌண்ட்டுன்றது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு இருக்குது சார், நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுக்குற நிலையில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் பீப்புள். ஏன்னா அதனால் ஒரு டவுட்டே வருது எல்லாருக்குமே. இடம் வந்து அவங்க சொன்னாங்க, இடம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, நம்ம கட்ட போகிறோம். வீடு நம்ம கட்ட போகிறோம், நம்ம கொடுக்குற 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த 2 லட்சம்ன்றதை கொஞ்சம் குறைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்குங்கிறது. அது பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார். நான் இப்போ வெயிட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அது குறைக்கப்படலாம். குறைக்கப்பட்டால் அங்கே ஏதாவது. உங்கள் பேர் என்ன? வினோத் சார். வினோத், ரைட் வினோத். இப்போ என்னென்னா, முதல்ல ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி இப்போ ஒரு 100 வீடோ 1000 வீடோ முதல்ல ரெடி பண்ணிட்டோமா, இந்த முதல்ல வர உறுப்பினர்கள் ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா, ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அவங்க ஒழுங்காக இஎம்ஐ கட்டுறவங்களா அப்படி அமைஞ்சிட்டாங்கன்னா, அப்புறம் வரவங்களுக்கு நாங்கள் 5 லட்சம் கட்டல. இப்போ 24% நம்ம சொன்னோம். 24%னா இப்போ 10 லட்சம்னா 2 லட்சம் கட்டணும். நம்ம வந்து சொல்லலாம், சார் நாங்கள் 20% கட்டுறோம், 15% எங்களோட உதவி, மீதி நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுங்கன்னு. அது எப்போ நடக்கும்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும். முதல்ல வந்து இது நடக்காது. முதல்ல வந்து 24% கட்டணுங்கிறது அவங்களோட கண்டிஷனாக இருக்குது. நம்ம மெம்பர்லாம் வர்றோம், அதுதான் முதல்ல வர்றவங்களுக்கு நாங்கள் 1000 விளக்கம் சொல்கிறது காரணம். அவங்க மிஸ் பண்ணாமல் கட்டினாங்கன்னா அடுத்து வர இது வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு 2 லட்சம் மொத்தமாகவே வந்து ஒரு 2 லட்சம் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15% கட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். அது நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லை சார். வீடுன்னு வரும்போதே இஎம்ஐ கட்டணும் சார். அது வந்து எல்லாருக்குமே எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். இப்போ 15,000 ரூபா இஎம்ஐ கட்டுறோம், 20,000 ரூபா கட்டணுங்கிறது வந்து எல்லாருமே அதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டே வந்து இப்போ எல்லாரும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, நான் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோ. ஆனால் இனிஷியல் அமௌண்ட்டுங்கிறது மட்டும்தான் சார். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது அதான் வேணும். நெக்ஸ்ட் டெஃபினட்டாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறோம். இப்போ அது முடியாது, ஒரு அடுத்த ஃபேஸில் ட்ரை பண்ணுறோம். இப்போ அரங்கத்தில் இருந்தவங்களுக்கு பதில் அரங்கத்தில் இல்லாத கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, பினாமி பேரில் கேட்டிருக்காங்க சாந்தகுமார். அந்த முருகன் யாரோ அவங்களுக்கு அது பதில் சொல்லுங்கள். அந்த ஏரியாவில் எத்தனை அடுக்குமாடி கட்டலாம்? அந்த ஏரியாவில் 5000 குடியிருப்புகள் வரை கட்டலாம். அந்த ஏரியாவில் 50 இதில் 5000 குடியிருப்புகளை கட்டலாம். எவ்வளோ உயர மாடியில் எழுப்ப முடியும்? 27 ஃப்ளோர் வரைக்கும் கட்டலாம். ஆனால் இப்போ நம்ம 10லேருந்து 11 ஃப்ளோர் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டிங்களா? ஏற்கனவே 2018 வந்து நம்ம இடம் கட்டுறதுக்காக 27 ஃப்ளோர் கட்டுறதுக்கு சாயில் டெஸ்ட் எடுத்து அதை ஓகே பண்ணி அதை அப்ளையும் பண்ணியிருக்கோம். சாயில் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து என்ஓசி வந்து அது ஏர்லைன்ஸ் கிளியரன்ஸ் 27 ஃப்ளோர்ஸ் போனால் ஏர்லைன்ஸ் கிளியரன்ஸ் வாங்கணும், அதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். அது நம்ம ஏர்வே டிராஃபிக்கில் அது இல்லை, அதனால் என்ஓசி தேவையில்லைன்னு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க. 27 மாடி வரைக்கும் கட்டலாம். அது சாயில் டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட்ட போகிறது 10லேருந்து 11 மாடி கட்ட போகிறோம். அந்த சாயில் டெஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? நம்ம கையில் ரெடியாக இருக்குது. யார் நம்ம ஆள் கூட வேணும், அது பார்த்துக்கலாம். இல்லை இதுக்கப்புறம் தான் பாயில் டெஸ்ட் எடுக்க போகிறீங்களா? எனக்கு கிண்டல் பாருங்கள்.
சாயில் டெஸ்ட்டு பாயில் டெஸ்ட்லாம் எடுக்க போகிறீங்களா? இந்த அழகில் எத்தனை பேருக்கு வீடு கொடுக்க போகிறோம்? ஐஐஜி, ஹெச்ஐஜி எல்லா ஜியும் எப்படி முடிவு பண்ணீங்க? அவ்வளோதான். இது எல்லாம் டப்பிங் சங்கத்துக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமே இயக்குனர் இது எல்லா சங்கத்துக்கு தான். அதாவது சாயில் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னான்னு கேட்குற வரைக்கும் நியாயம் இருக்குது. சாயில் டெஸ்ட்டு பாயில் டெஸ்ட்லாம் எடுத்தீங்களான்னு கேட்குறதுல எவ்வளோ திமிர் இருக்குது. இவர் மெம்பராக இருந்தால் இமீடியட்டாக இவரை சஸ்பெண்ட் பண்ணுவோம் சார். ஏன்னா உங்களை ஏதோ ஒன்றா கேட்டால் நீங்கள் பொறுத்துக்கலாம், எங்களை நாங்கள் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, சம்மேளனது கிடையாது. இது மாதிரி உறுப்பினர்கள் வந்து சங்கத்துக்கு அவசியம் இல்லை, அவங்களுக்கு சங்கம் அவசியம் இல்லை. ஏன்னா வேலை செய்கிறவன் தான் சங்கத்துக்கு பயப்படுவான். வேலை இல்லாத வெட்டி பயிலெல்லாம் சங்கத்துக்கு பயப்பட மாட்டான். அவன் இருக்கிறது நமக்கு தேவையில்லாத நம்பர் தானே தவிர அவங்களால நம்மளும் அவமானப்பட வேண்டியதில்லை, நம்மளால் அவங்களும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதனால் தயவுசெய்து இது யாருன்னு தெரிஞ்சு இவங்க மேலே வந்து நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி வந்து சகோதரர் ராஜேந்திரன் கூட வந்து அவர் நண்பர்கள் இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோடய பதிலாக நான் வந்து அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லா சங்கத்தை விட எனக்கு டப்பிங் சங்கம் கொஞ்சம் நெருக்கமான சங்கம். எப்படின்னா ராதாரவி சார் எனக்கு நல்ல நண்பர். அதனால் அவர் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் நான் வந்து உங்களோட நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே நான் வந்திருக்கேன். நீங்கள் கிரிக்கெட் நடத்தும்போது வந்திருக்கேன், பில்டிங் திறக்கும்போது வந்திருக்கேன், பில்டிங் இடிக்கும் போது வந்திருக்கேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் வந்திருக்கேன் ஒரு நண்பருங்கிற முறையில். அப்போ ராஜேந்திரன் உட்பட, கதிர் உட்பட எல்லாரும் என் நண்பர்கள் தான். ஏன்னா ராதாரவி சார் என் நண்பர், அவரோட நண்பர்கள்லாம் என்னோட நண்பர்கள். அப்போது அந்த அந்த அடிப்படையில் தான் நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட ராஜேந்திரன் சொன்னேன், என்ன ராஜேந்திரன் நீங்களாம் இருந்து சரியாக இது பண்ணணும். ஆனால் அதை வந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கிட்டு பொது வெளியில் வந்து இவ்வளோ அநாகரிகமாக வந்து ராஜேந்திரன் பிஹேவ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ராதாரவி சார் உங்கள் நண்பராக இருக்கலாம், இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் சங்கத்தில் யார் மேலேயும் எனக்கு வருத்தப்பட்டதில்லை. ராஜேந்திரன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நல்ல நண்பர். ராதாரவி நண்பர் மூலமாக நான் வரும்போது பல்வேறு வகையில் எனக்கு வந்து பக்கத்தில் இருந்திருக்காரு, நட்பாக பேசியிருக்காரு. அவங்க வந்து ஒரு விஷயம் வரும்போது அந்த பொதுவெளியில் கேட்கும்போது யாரோ 10 பேர் உட்காந்து நீங்கள் எப்படி ரூமில் வந்து உட்காந்து பேசுவீங்க? இது வரைக்கும் பெப்சி எப்படி நடந்தது? யாரோ 10 பேர்னா அப்போ நாங்களாம் வேலை இல்லாத இருக்கோமா ராஜேந்திரன்? யாரோ 10 பேர் இல்லை ராஜேந்திரன், 23 சங்கத்தோட நிர்வாகிகளை உட்காந்து இதை முடிவு பண்ணும். யாரோ 10 பேர் உட்காந்து முடிவு பண்ண போகிறதில்லை. இந்த முடிவை கூட நாங்களே நடத்தவும் முடியாது, நாங்களே அரசாங்கத்தின் மூலமாக தான் நடத்தணும், நாங்களே நடத்தவும் முடியாது. மற்றவங்க முருகனுக்கும் உங்களுக்கும் வந்து வேறுபாடு இல்லாமல் இருக்குது. முகம் தெரியாத பினாமி பேரில் எழுதுகிற முருகனுக்கும் துணைத் தலைவராக இருந்த ராஜேந்திரனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்குங்களே, என்ன ராஜேந்திரன் எனக்கு புரியல. அந்த வாய்ஸில் வரும்போது உங்கள் 2வது ஒரு தடவை இன்னொரு வாய்ஸ் போட்டுருங்க. இப்போது அது யாரோ இப்போ உங்கள் குரூப்புக்குள்ளே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏதோ போய் சொல்லுது, நீங்களே ஒருத்தர் பேசிடுறீங்க, ஏதோ நம்ம இப்போ இங்கே என்ன பேசினாலும் நம்மளால முடிஞ்சு போயிடும். ஆனால் பொது வழியில் ஒரு கருத்தை நீங்கள் போடும்போது நான் தவறாக சொல்கிறதா நினைக்காதீங்க. பொது இடத்துல நீங்கள் மனைவியோட குடும்பம் நடத்த முடியுமா? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது. வீடுனா கூட அதுக்குன்னு படுக்கை அறைன்னு இருக்குது, பூஜை அறைன்னு இருக்குது, ஹால் இருக்குது. எந்தெந்த இடத்துல எது பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு மனிதன் நாகரிகம் இருக்குது இல்லையா? அது மாதிரி நாகரிகம் தெரிஞ்சவங்க தானே நம்ம இவ்வளோ நாளாக நண்பர்களாக இருக்கும். ஏதோ பிரச்சனை வராமல் இருக்காது, வர செய்யும். நாளைக்கு நண்பர்களாகவும் நாளை மறுநாள் எதிரியாகவும். ஆனால் அநாகரிகமாக ஒருத்தர் பேசுறதுங்கிறது வந்து, அதுவும் எங்களையும் பேசுறதுங்கிறது வந்து, உங்கள் பேர் நான் சொல்லலை சார் நீங்கள் சொன்னீங்கன்னா தவறு. இந்த முடிவையெல்லாம் எடுத்தது நாங்கள் தான், சம்மேளனத்தில் இருக்க நாங்கள் தான் உட்காந்து இந்த முடிவு எடுத்தோம். எடுக்கும்போது ராஜேந்திரனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால், போன முறை கூட நான் வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது ஒரு நட்பின் அடிப்படையில் சொன்னேன். ராதாரவி சார் கூட வருத்தப்படாது, என்ன சொல்ல முடியும் நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னு. ரவி சார் வந்து எங்கிட்ட சொன்னார், அதை நான் அந்த மேடையை சொல்லியிருக்கக்கூடாது, நான் இப்போ வயசாக சொல்ல முடியும் யாரும் கூட்டா போகிறேன்னாரு. அதனால் வந்து எல்லாம் நண்பர்களாக இருக்காங்க நான் நினச்சி நான் சொன்னேன் அந்த வார்த்தை கூட. அப்போது உங்ககிட்ட நான் அவ்வளோ உரிமையோட அவ்வளோ நட்போடு பழகும்போது அப்போ வந்து ராஜேந்திரன் நான் மறுபடியும் அந்த முடிஞ்ச உடனே ராதாரவி எனக்கு ஃபோன் பண்ணார், சார் என்ன சொல்ல முடியும் மேடையில் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு. நீங்கள் தானே சார் சொன்னீங்க அன்றைக்கி. ஆமாப்பா, அதை நீ நம்ம 2 பேர் பேசிட்டு நீ எப்படி மேடையில் சொல்லலான்னார். சரி சார், சாரி சார் சொல்லிட்டேன், அவரும் விட்டார். அப்புறம் ராஜேந்திரனுக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா இவங்க பிரச்சனை உண்மையாகவே எனக்கு தெரியாது, எலெக்ஷன் பிரச்சனை எனக்கு தெரியவே தெரியாது. ராஜேந்திரன் ஃபோன் பண்ணி கேட்டேன், ராஜேந்திரன் என்ன பிரச்சனை ஏன்? அப்போ சில விஷயம் சொன்னார் அவர். ஆனால் என்ன ஒன்றும் இல்லை, ரவி அண்ணன் மேலே எனக்கு கோவம் இல்லை,
அவர் வந்து நின்னார், இது மாதிரி நான் எலெக்ஷன் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். நீ தலைவராக நிற்க போகிறேன்னா சரின்னு சொன்னார். சரி நாளை விட்டுட்டோம். அப்புறமா வந்து திடீர்னு வந்து கதிரை வந்து தலைவர்னு சொன்னார். அப்படி எனக்கு கூப்பிட்டு பேசுவார் நினச்சேன், பேசவே இல்லை. நானாக ஃபோன் பண்ணேன், நானாக போய் பார்த்தேன், பேசுகிறேன்னு சொன்னார், பேசவே இல்லை. அப்போ நான் கதிர் நின்னா நான் நிற்க போகிறேன்னு சொன்னேன். உடனே அவரே நின்ட்டார். சரி நானும் அவரை எடுத்து நின்ட்டேன். சரி அது பரவாயில்ல, முடிஞ்சிச்சு இல்லை ராஜன். அப்போ கதிர் தான் பெரிய இவனா, நான் இல்லையா? அப்போது எங்கே பிரச்சனை வந்திருக்கு பாருங்கள் ரவி சார். இப்போ நான் இப்போ தான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா, பதவியில் தான் பிரச்சனை வருது. ஒருவேளை நீங்கள் வந்து ராஜேந்திரனை தலைவராக்கியிருந்தீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக ராஜேந்திரன் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆக்காம விட்டுட்டு இப்போ ராஜேந்திரனும் சேர்த்து நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ ராஜேந்திரன், நான் இந்த பதவி நாளைக்கு நீ மறுபடியும் எங்கள் தலைவர், இந்த சங்கம் எப்படி இருக்க தானே போகுது, நாளைக்கே வரலாம், நாளைக்கு வரலாம். ஆனால் இந்த சங்க உறுப்பினருக்கு ஒரு நல்லது நடக்கணும் இல்லையா? அதில் உண்மையான விளக்கங்களை, நியாயமான சந்தேகங்களை மேடைக்கு வாங்க, இல்லை சம்மேளனத்துக்கு வாங்க, இல்லை என் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் என்னோட நண்பருங்கிற முறையில் உங்களுக்கு எல்லா விதமான பதிலையும் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சங்கத்துக்குன்னு சில பொது எதிரிங்க இருக்காங்க. இந்த சங்கம் வேலை செய்யக்கூடாதுங்கிறது சில பொது எதிரிங்க இருக்காங்க. அவங்களோட நீங்கள் கரம் கோர்த்தா அந்த சங்கத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையாது? உங்கள் பின்னாடி இப்போ யார் இருந்து வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களோட என்னால் சண்டை போட முடியாதுன்னு ஏற்கனவே எனக்கும் ரவி சாருக்கு இந்த உங்கள் சங்கத்தால் சண்டை. அவங்களுக்கு நான் இது பண்ணலன்னு சொல்லி யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்க கூடலாம் நான் பேசுகிறேன்னு சொல்லி ராதா ரவி சார் ஒரு வருஷம் என்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு யார் இந்த சங்க டப்பிங் யூனியனை பேசக்கூடாது கோர்ட்டுக்கும் அதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இங்கே உட்காந்துருக்க செந்தில் போயிட்டு லேபர் ஆஃபீஸில் மன்னிப்பு லெட்டர் எழுதி விட்டு வந்துட்டார். அது மாதிரி நிலைமை கூட வந்து நடிகர் நம்ம டப்பிங் யூனியனால். அப்போ யார் பண்ணது இதெல்லாம்? அன்னைக்கு யாரெல்லாம் எதிரியோ, இந்த சங்கத்துக்கு இறையாண்மையை ஒடுக்க நினச்ச எதிரிங்கள் எல்லாம் யாரோ, இன்னைக்கு அவங்க உங்கள் நண்பர்னா அது என்ன வகையில் நியாயம்? எப்படி இந்த சங்கத்துக்கு நீங்கள் இதுவாக முடியும்? இந்த சங்க உறுப்பினர் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த சங்கத்தோட இறையாண்மை இப்போ போகும். இப்போ ஒரு மோனோபொலி கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இப்போ இவங்க தான் டப்பிங் பேசுகிறது, மெம்பர் எல்லாம் பேசக்கூடாதுன்னா இதுலேருந்து ஒருத்தர் கேட்குறான், நீங்கள் எப்படி மெம்பர் இல்லை அவங்க நாங்கள் பேசக்கூடாதா? அப்படி அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ இந்த சங்கத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? நீங்கள் இது துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க. இப்போ அவங்க யாரை நான் எதிர்க்கிறது? உங்களையா இல்லை அவங்களையா? அவங்கள எதிர்த்தா உங்களையும் சேர்த்து எதிர்க்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ அவங்க வந்து லேபர் ஆஃபீஸில் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட், கோர்ட்டில் கேஸு, மறுபடியும் இப்போ அவங்கள நான் ஃபேஸ் பண்ணணும். இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நான் வந்து மெம்பர் டு மெம்பர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மெம்பர் டு மெம்பர் தான் வேலை செய்ய முடியும். அதை நடக்க விடாமல் பண்ணுற போகிறது யார்? அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது யார்? நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. ராஜேந்திரன், நீங்களும் நல்லா யோசிச்சுக்கணும். தயவு செய்து கோபத்தில் நம்ம வீட்டை கொளுத்திடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிகளோட சண்டைன்னா நம்ம வீட்டை நம்ம கொளுத்திடக்கூடாது. இந்த வீட்டில் நமக்கு பங்கு இருக்குது. நாளைக்கு இந்த சொத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க. இதில் நீங்களும் ஒரு பார்ட்னரு, உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. ஏதோ இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இந்த மொத்த பேருக்கும் எதிரிகளோட நம்ம கரம் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி கிண்டலாக ஒருத்தர் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தார். இப்போது எப்படி இவங்கெல்லாம் பிஎஃப் இந்த சங்கத்துக்கெல்லாம் வந்து இது போட்டால் எப்படி பிஎஃப் வாங்க முடியும்? அப்போ வந்து குடியிருப்போர் நல சங்கத்தில் ஒன்று சேர்த்து பிஎஃப் வாங்கலாமா? இப்போ ராஜேந்திரன் யார் கடன் கொடுத்துருக்காங்களோ அவர் ஒரு தகவல் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறார். நான் ஏன் ராஜேந்திரனை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, ராஜேந்திரன் ஒரு பொறுப்பான ஒரு உறுப்பினராக இருந்தவர், துணைத் தலைவராக இருந்தவர். அவர் பேரில் தான் வாய்ஸ், அவர் பேரில் தான் இன்றைக்கி முகம் தெரிந்த வாய்ஸ் அவர் தான் வந்து தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா முருகன் ஒரு வேளை இங்கே மெம்பராக இருப்பார் நினச்சி வந்தால் முருகன் யாருமே மெம்பர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இல்லைன்னா முருகனை நான் நேரடியாக கூட்டுவேன். அப்போ முருகன் பின்னாடி யாரோ ஒருத்தர் ஒழிஞ்சிருக்காங்க. முருகன்கிற அவர் வந்து ராஜேந்திரன் சொல்லும்போது முருகன்கிற உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு அவராக ஒரு பதில் சொல்கிறார். அப்போ உறுப்பினர்லாம் கேளுங்க, நானே சொல்கிறேனே, கேளுங்க கேளுங்க கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறோம். எங்களோட வந்து வெள்ளை பேப்பர் 100% நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உறுப்பினருக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் எங்கள் நோக்கம். இதில் சில நடைமுறையில் சில தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாமல் பண்ணலாம். அதனால் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறோம். அதை அவங்க கரெக்ட் பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணி இது எல்லாமே சட்டப்பூர்வமாக நடக்கும். அதனால் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
வாங்க வாங்க. 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் ரவி சார், முதல் விஷயம் கம்பல்சரி சார். கார்டு வந்து கம்பல்சரி, அதில் வந்து இது இல்லை. 2வது விஷயம், எந்த உறுப்பினருக்கு அவங்களுக்கு வந்து வீடு வேணுமோ அந்த உறுப்பினர் வந்து முதல்ல வாங்கட்டும், மீதி உறுப்பினர் அப்புறம் வாங்கிக்கலாம். வணக்கம் சார், என் பேர் கண்ணன். அந்த ராஜேந்திர அண்ணன் போட்ட பதிவு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அது நான் தான் பேசினேன். என் பேர் கண்ணன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லலை. நான் போட்ட ஒரே ஒரு பதிவு, அது நைட்டு, அது சேலத்தில் ஷூட்டிங் இருக்கும்போது நைட்டில் ஒரு பதிவு போட்டேன். எனக்கு என்னென்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீட்டிங் நடிகர் சங்கத்தில் நடக்கும்போது விசி குகநாதன் அண்ணன், இந்த சாமிநாதன் அண்ணன் வந்தார். இப்போது சாமிநாதன் நான் முன்னாடியே பார்த்து பேசணும்னு நினச்சேன்னா 35 வருஷமாக தெரியும், நல்லாவே தெரிஞ்சு நல்லா பழக பண்ணாங்க. டைரெக்டாக நம்ம வந்து சங்கத்தில் கேட்டிருக்கலாம். நான் வந்து போட்ட பதிவு வந்து, அண்ணா ராதாரவி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். பணம் இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அண்ணன் சொன்னால் நான் பணம் கட்டுறேன், அவ்வளோதான் நான் கேட்டேன். இது ஒன்று தான் நான் போட்டது. அண்ணன் சொன்னார், நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கட்டுங்கன்னு சொன்னார். மொத்தம் நான் போட்ட பதிவு. ஏன்னா அண்ணன்னா இந்த 2000 குடும்பமும் வந்து உங்கள்கிட்ட பெப்சியில் கேட்குறத விட, எங்களுக்கு இங்கே இருக்கிற தலைவர் ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி, இவர் ஒருத்தர் நின்னா 2000 குடும்பம் நிற்கிற மாதிரி. அதனால் எங்களுக்கு எங்கள் தலைவர் அவ்வளோதான். 2000 குடும்பத்து மேலே உண்மையாக அக்கறை இருக்கிற ஒரு தலைவர். இவர் சொல்லிட்ட நம்பி கட்டலாம். இது மட்டும்தான் நான் பேசினேன், வேறு எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் ராஜேந்திரன்னா கண்ணன் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு பதிவு பண்ணி போட்டார். இது தவிர எனக்கு இவனை இப்போ இங்கே வரும்போது கூட 2-3 பேர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீயா போட்டேன்னு. இங்கே முருகன்னு நீங்கள் பேசும்போது அது எனக்கு தெரியாது, அந்த இதில் எல்லாம் நான் இல்லை. நான் சொன்ன வார்த்தை இதுதான், அண்ணன் சொன்னால் நம்ம பணம் கட்டலாம், இவ்வளோதான் நான் கேட்டதை. மற்ற வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது தெரியும், அண்ணன்கிட்ட பேசணும், அப்போ போய் பேசணுமே நினச்சிருந்தேன். அதை நான் போய் விளக்கமும் சொல்லிட்டேன் அங்கே யூனியனில். நன்றி நன்றி நன்றி. அது ஒன்றும் தப்பு இல்லை கண்ணன், நீங்கள் சொன்னது. ஏன்னா ராதாரவி சார் மேலே அதுதான் நான் சொன்னேன், அவர் மேலே ஒரு பெரிய நம்பி இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கிடுங்க. நீங்கள் வாங்கினா உங்கள் உறுப்பினர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால் முதல்ல நீங்கள் வீடு கட்டிடுங்கன்னு அதனால தான் அவர் நான் முதல்ல சொன்னேன். அதனால் அது ஒன்றும் சார், இந்த கேள்விகள் கேட்கறதால ஒன்றும் தப்பாகிட போகுதில்லை. இது வந்து ஒரு நம்ம நேராக கேட்கலாம், இல்லை இதில் கேட்கலாம், குரூப்பில் கேட்கலாம். ஆனால் நம்மளை ஒருத்தர் காரணியாக கருவியாக அவங்க கேட்குறத கேள்விக்கு நம்மளை ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடாது. ராஜேந்திரன் கேட்குறாருன்னா ராஜேந்திரன் கேட்கட்டும், கண்ணன் கேட்குறாருன்னா கண்ணன் கேட்குறோம், வினோத் கேட்குறாருன்னா வினோத் கேட்கட்டும், மருதுபாண்டி கேட்குறாருன்னா மருதுபாண்டி கேட்கட்டும். அதனால் வந்து யார் வேணாலும் கேட்கலாம். நான் மறுபடியும் அவ்வளோதான் சொல்வேன். நீங்கள் ராதாரவி சார்கிட்ட கேளுங்க, இல்லை கதிர்கிட்ட கேளுங்க, உள்ள உங்கள் சந்தேகம் சரியா இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்க, இல்லை விட்டுடுங்க. சார் நடந்தால் கட்டலாம், இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கானுங்க 10-15 வருஷமாக, நடக்கும்போது கட்டலாம், அப்போ அடுத்து கட்டலாம். இது நடந்துச்சுன்னா கட்டுங்க. யாரும் கையை பிடிச்சி கட்டுங்கன்னு யாரையும் கம்பல் பண்ணல. நான் சங்கத்துக்கு சொல்லிட்டேன், விருப்பப்பட்ட உறுப்பினர்கள் கட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த கூட்டத்தின் மூலமாக ராதாரவி சாருக்கு வேண்டுகோள், தயவு செய்து ராதாரவி சார் முதல்ல ஒரு மெம்பர் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு உண்டான அட்வான்ஸ் அவர் கட்டிடணுங்கிறது முதல்ல எங்களோட வேண்டுகோள். அதனை ஏன்னா உங்களை நம்பி 2000 பேர் இருக்கான்னு இப்போ தானே கண்ணன் சொன்னார். நான் உங்களை கம்பல் பண்ணல, உங்களை வேண்டுகோள். இந்த கூட்டத்திற்கு உறுப்பினர் சார்பாக என்னோட வேண்டுகோள். நான் சொல்லுவேன் இல்லையா, ராதாரவே கட்டிட்டாரியா, முடிஞ்சிச்சு இல்லையா, கதை முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால நீங்க கட்டிடுங்க. நீங்க 2 லட்சம் கட்டுங்க முதல்ல, அப்புறம் மீதி கட்டலாம். எதுல யாரு சரி ஓகே. உறுப்பினர் வேற யாராவது வாங்க. பிரசாத் வாங்க வாங்க. அந்த பெப்சி சொசைட்டியா? வாங்க பிரசாத். சார் வணக்கம். இப்போது நீங்கள் பேசும்போது 3rd டைம் இது, அதாவது 1975 ஒரு முயற்சி நடந்தது, 85 ஒரு முயற்சி, எல்லாமே எனக்கும் தெரியும். பட் இப்போது நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன சஜஷன் மீன்ஸ் டவுட்டு. இப்போ நான் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குகிறேன், கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கும், பெப்சி ட்ரஸ்ட் கொடுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க, நானும் ஒரு அமௌண்ட் கட்டுறேன். எல்லாம் கட்டின பிறகு ஒரு 10,000 15,000 மந்த்லி இஎம்ஐ கட்டணும் இல்லையா?
சப்போஸ் என் டைம் சரியில்லை, கட்ட முடியல, வேறு யாருக்காவது விற்கலாமா? அது கூட சினிமாக்காரங்களுக்கு தான் விற்கணுமா இல்லை வெளியாளுக்கு விற்கலாமா? சார் சார் சைலன்ஸ் சார், மிகச்சரியான கேள்வி கேட்டிருக்காரு. மிகச்சரியான கேள்வி. எல்லா நண்பர்களும், அதாவது பொருளாதாரத்தில் சிரமப்படுகின்ற, வாங்க விருப்பப்பட்டு இயலாமல் போகக்கூடிய நிலை வரக்கூடிய உறுப்பினர் சார்பாக பிரசாத் வந்து ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது நான் இப்போ வந்து வீடு கட்டுறேன், நானும் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ கொஞ்சம் வருமானம் வந்து கட்டிட்டேன், ஒரு வருஷம் கட்டுறேன், அதுக்கப்புறம் என்னால் இஎம்ஐ கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த வீட்டை வேற ஒருத்தர் விற்கலாமா? அப்படின்னு நம்ம சினிமா துறையில் இருக்கணும், விற்க முடியுமா? முதல்ல உறுப்பினராகி வீடு கட்டுறவங்களுக்கு தான் சினிமா துறையில் இருக்கணும்னு அவசியம். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டை விற்கும்போது சினிமா சார்ந்தவங்க வந்து வாங்க விருப்பப்பட்டாலும் வாங்கலாம், இல்லைன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் விற்கலாம். அது வந்து இது கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு சொசைட்டிக்கு கொடுக்கணும். சார் இது மாதிரி என்னால் கட்ட முடியல, நான் வீட்டை கொடுத்துலான் இருக்கேன், யாரும் நம்ம மெம்பர் இந்த விலைக்கு வாங்கிக்கிறாங்களா? அது அவங்க சொல்கிற வேலை இல்லை. இப்போ வெளியே ஒருத்தர், இப்போ கதிர் வர்றாரு, வெளியே ஒரு எக்ஸ் இருக்கார், அவர் வந்து ஒரு 20 லட்சம் கேட்குறாரு, சொசைட்டி 15 லட்சம் தான் கேட்குறா. சார் அவர் 20 லட்சம் கேட்குறாரு, நீங்கள் அந்த இது விலைக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன், நான் அவர் கொடுத்துடலாம். இதில் உங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம் உண்டு. அதை நீங்கள் இது பண்ண வேண்டியது. ஸோ இதில் ஃபைனல் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ வாட்டி இந்த பெப்சிலேருந்து பல நிர்வாகிகளை முயற்சி பண்ணி கடைசியில் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த 3 வருஷத்தில் நீங்கள் கட்டுவீங்க. நன்றி 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 பிரசாத், நன்றி. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் போன தரம் பெப்சி இதில் கட்டினேன், 62,000 ருபீஸ் கட்டியிருக்கேன். அதில் 37 தான் எனக்கு கொடுத்தாங்க, பாக்கி கொடுக்கல. ஏதோ ஒரு மாதத்தில் அனுப்புகிறேன்னாங்க, அனுப்பவே இல்லை. ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். அதே இது கண்டினியூ ஆகுமா? சார் 85 வந்து பெப்சி சொசைட்டி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் நம்ம சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோம், அது நான் சொல்ல விரும்பலை. நம்மனா சம்மேளனம் அன்றைக்கி இருந்த நிர்வாகிகள் ஒரு அறியாமையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. அப்போ இருந்த சிஎம்மோடு அவங்களுக்கு வந்து ஒரு 95ல் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க, இடம் திரும்ப போயிடுச்சு. அப்போது அந்த பணம் கட்டினதில் அன்றைக்கி இருந்த நிர்வாகம் வந்து செலவு போக மீதி என்ன இருக்கோ அது 60% எல்லோரும் பிரித்து கொடுத்தாங்க. சில பேர் பிரித்து கொடுத்தாங்க, சில பேர் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அந்த சொசைட்டியில் மோகன்கார் இறந்துட்டார், ஆனால் சொசைட்டி ஆக்டிவேட் இருக்குது. அதில் 60% 70% அந்த சதவீதப்படி உங்களுக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா இப்போ சொசைட்டி அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அது அரசு இப்போ கட்டுப்பாடில் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி தரலாம். எவ்வளோ சதவீதம்னு அப்போ அவங்க முடிவு பண்ணாங்களோ அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கி தரலாம். நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க, அது பண்ணலாம். இதில் பெப்சியில் கொடுங்க, பெப்சியில் வந்து சொசைட்டியில் இது பேசி கொடுக்கலாம். வேறு யாராவது இருந்தால் வாங்க வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கட்டுறீங்கல்ல, அதில் வந்து அந்த அதுலேயே வந்து 500, 800 எல்லாமே தனித்தனியாக கட்டுறீங்களா, இல்லை எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே வந்து நமக்கு அந்த இது கிடச்சிருக்கு? இல்லைம்மா, மொத்தமாக எவ்வளோ வீடு கட்டுற ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு, இப்போ உங்க வரவங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்க முடிவு பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ் யார் யாரில் கட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 75 ஹவுசஸ் ஒரு டவர், ஒரு டவராக அப்படியே ஜாயின். ஒரே நேரத்தில் வந்து 10 பேர் கட்டினா 10 டவர் ஒன்றா கட்டிடுவோம், இல்லை ஒரு டவராக கட்ட ஆரம்பிப்போம். தாராளமாக சார். நம்ம வந்து சரியாக பையனூரில் முன்னாடி சிஎம் எக்ஸிஎம் அவங்க ஜெயலலிதா அம்மா வீட்டிலேருந்து 4 கிலோமீட்ரு, மகாபலிபுரத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் 6வது கிலோமீட்டர். தாராளமாக போகலாம். அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு இது ரெடி பண்ணி ஒரு டூர் ரெடி பண்ணலாம். நீங்கள் கதிர் உங்கள் உறுப்பினர் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு நாள் சொன்னீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு பஸ் மாதிரி ரெடி பண்ணி போய் ஒரு தடவை பார்த்து வரணும். வணக்கம் சார், என்னோட நேம் பவானி. இது ஃப்ளாட் சிஸ்டம் இல்லைங்களா சார்? இப்போது நம்ம வந்து எங்களுக்கு வந்து 3rd ஃப்ளோர் வேணும், அவ்வளோதான் எங்களால் ஏற முடியும். லிஃப்ட் வசதி இருந்தால் கூட வயசானவங்க இருக்காங்க, எங்களுக்கு 3rd ஃப்ளோர் வேணும், 2nd ஃப்ளோர் வேணும், அந்த மாதிரி
ஆமாம்மா. அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னென்னம்மா, பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்பு வரும்போது நம்ம சென்னையில் இருக்கிறதால இந்த பிரச்சனை நம்ம மனசில் அந்த ஒரு இது. பொதுவாக இப்போ வந்து ஓஎம்ஆர் ஈசிஆர்லாம் 4வது மாடிக்கு மேலே தான் டிமாண்ட் அதிகம். ஏன்னா கடல் காற்று உள்ளே வரணும், இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே போக போக விலை அதிகம். ஆனால் நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வேணுங்கிறதால வயதான உறுப்பினர்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு கட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அது மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம்மா. ஏன்னா இது உறுப்பினர் நல்லா கவனிக்கணும். இன்னும் 25 வருஷம் கழிச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏதோ குடிசை மாற்று வேறு மாரி வீட்டு கட்டணும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம கட்ட போகிற இடம் வந்து இன்னும் 2050 ஒருத்தர் வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு டவருக்கு 2 எலிவேட்டரு 2 ஸ்டெப்ஸு. ஸோ நல்ல காற்றோட்டமாக நல்ல ஸ்பேஸ் விட்டோம். அதனால் வந்து நம்ம இடத்துக்கு பஞ்சம் இல்லைங்கிறதால நெருக்கி கட்டாமல் ரொம்ப விசாலமாக ரொம்ப அழகாக கட்ட போகிறோம். அதனால் வந்து உண்மையாக உங்களுக்கு மேலே இருந்தால் தான், ஏன்னா எப்பவுமே வந்து பேக்கப் இதோட பேக்கப் ஜென்ரேட்டரோட ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடும். அதனால் வித்து எலிவேட்டர் தான் இருக்கும். நீங்கள் முதல் படி ஏறுறது ஒன்று தான், 10வது மாடி போகிறது ஒன்று தான். உங்கள் விருப்பம். வயதானவங்க கேட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து அப்படி ஒதுக்கிடலாம், வயதானவங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கிடலாம். இல்ல, அம்மா வீடு மகாபலிபுரம் தான். எனக்கு பையனூர் தாய் மாமாவோட வீடு. அதோட அந்த ஃப்ரீயா இருக்கிறது, அந்த இடம் வேல்யூ, அது எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இது எங்க எப்படி இது லேண்டா மண்ணில் இருந்தா இல்லை ஃப்ளாட் சிஸ்டமா, அது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் வந்தேன். இன்னொன்று, புதுசாக வரவங்களுக்கு இருக்குதா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குதா, அது நீங்கள் சொல்லி? இல்லைம்மா, இப்போ வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஏன்னா 5000 பேர் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. என்னோட இது வந்து அவ்வளோதான் இருக்கும். அதனால் கேட்குற எல்லாருக்குமே கொடுத்துடலாம் நினைக்கிறோம். அதுக்கு உண்டான இன்னும் கூட பக்கத்தில் இடம் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ கேட்டோம். அப்போ கலைஞர் சொன்னார், கொடுத்த இடத்த முதல்ல கட்டுங்கய்யா, அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னாரு. கொடுத்த இடத்தையே முன்னே கட்டல, இன்னும் இடத்த வாங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. அதாவது இன்னும் ஒரு 50 ஏக்கருக்கு பக்கத்தில் இடம் இருக்குது. ஒரு வேளை கட்டிட்டு நம்ம உறுப்பினர் கேட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு கேட்டு அங்கேயே கூட நம்ம எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். இந்த இடத்த முடிச்சிட்டோமா. இல்லை, இப்போ பழசா இருக்கிறவங்களுக்கு கூட பையனூர் பற்றி தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஜப்பான் சிட்டி, அது வந்து தஸ்னாவரங்கிற ஒரு கிராமம். இன்னைக்கு ஜப்பான் சிட்டியாக போயிட்டு கோடி கணக்குக்கு கீழே போல சார். ஃப்ளாட்டு கோடி தான் எடுக்கும் போதே, கோடியில் தான் போயிட்டு இருக்கு. ஒரு சென்ட் 1 லட்ச ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது. அது ஜப்பான் சிட்டிங்கிறது ஒரு தஸ்னாவர கிராமமாக இருந்தது. அதில் இட்டாச் கம்பெனி வந்துருச்சு, மேஹி கம்பெனி வந்துருச்சு. இப்போ அது ரொம்ப பாப்புலராக போய் பையனூர் வந்து இப்போது ஃபிலிம் சிட்டியாகவே நிறைய ஷூட்டும் நடக்குது. எங்கள் அண்ணா வீட்டுக்கு பின்னாடி நானே பார்த்துருக்கேன். இது இன்னும் மண்ணிலேருந்து பூமியாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது ஃப்ளாட் சிஸ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரும் இது வேல்யூ கம்மியாகிடும். இப்போ 5000 பேர் கொடுக்கறதுக்கு அங்கே இடம் இல்லாதங்கிறதால ஃப்ளாட் சிஸ்டம் தான்ங்கிறது கண்டிஷன்மா. இது எப்படி சார் இதை புரிஞ்சுக்கலாம்? 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸு, அதாம்மா 3 இப்போ வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து சிங்கிள் பெட்ரூம், 800 வந்து 2 பெட்ரூம், 1200 வந்து 3 பெட்ரூம், 2000 வந்து 4 பெட்ரூம். அது ஃபுல்லாக ஓவரால் எவ்வளோல முடியும் சார் நாங்கள் லோன் பே பண்ணி முடிக்கிறதுக்கு? அந்த 3 பெட்ரூம் உங்கள் வசதி 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் இஎம்ஐ, அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். 20 வருஷத்துக்கு வரைக்கும் கட்டலாம். 1 லட்சத்துக்கு 1017 ருபீஸ் வரும் உங்களோட 20 இயர்ஸ்க்கு. மந்த் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு லட்சத்துக்கு 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 1017 ருபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வரும் இஎம்ஐ. அவ்வளோ வரும். ஆமாம், அது 20 இயர்ஸ்க்கு. உறுப்பினர் வந்து கட்டிட்டு இருக்காங்க இஎம்ஐ, அவங்க இறந்துட்டாங்கன்னா ஏற்கனவே அந்த வீடு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிடும்னு ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இப்போ நான் உறுப்பினர் என்னுடைய பையன் பேர்லையோ மனைவி பேர்லையோ வாங்கலாமா? அதாவது வந்து உறுப்பினருக்கு வந்து 50 வயசு ஆயிட்டாவே அவங்களோட கோ கேரக்டர் ஒருத்தர் வேணும். அவங்க பையன் பேர், அவங்க நாமினியாக யார் இது பண்ணுறாங்களோ அவங்க பேரை கோ ஜாயின்ட்ரு அதில் பண்ணி தான் வந்து அது வாங்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு எதோ வச்சுன்னா, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் தான் நமக்கு இது பண்ணுறோம். அதனால் லோன் வந்து இது முடிஞ்சு போயிடும் அவர் இறந்துட்டார்னா. ஆனால் அவர் நாமினி அவர் வந்து இது பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணலாம். ஓகே, அந்த அவ்வளோதான் நினைக்கிறேன் இல்லையா? வாங்கலாம். உறுப்பினர் விருப்பப்பட்டார்னா உறுப்பினர் வாங்கும்போது வாங்கிட்டு அவங்க மனைவி பேரை ரெஜிஸ்டர் பண்ணலாம், மகன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், யார் பேர் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது அது சங்கம் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். நான் மெம்பரை கொண்டு வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் நான் மெம்பர் விற்கலாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு சொந்தமானதுக்கப்புறம்.
ஆரம்பிக்கும் போது நான் மெம்பர் வச்சு பண்ணக்கூடாது. உங்கள் பிளட் ரிலேஷன், அதாவது உங்கள் மகன், மகள், மனைவி, தாய், தந்தை அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி. இந்த ஒரு 2 hours இருந்து நீங்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துனீங்க. நான் ஏதாவது தவறான வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் மன்னிக்கணும். சில நேரங்களில் வந்து அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் என்னோடய வார்த்தைகளில் ஏதாவது வந்து கரடு முரடாக இருந்திருந்தால், சில பேர் அவங்கவுங்க மொழியில் சொன்னால் தான் அதனோட அர்த்தம் புரியுங்கிறதால அவங்கவுங்க மொழியில் நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதனால் யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை. இதை தடுக்க நினைக்கிற, உள்நோக்கத்தோடு தடுக்க நினைக்கிற எல்லாரும் என்னோட எதிரி. அவ்வளோதான், வேற யார். சந்தேகத்தால், குழப்பத்தால் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். எப்போ ஒன்றாலும் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் பெப்சிக்கு வரலாம். உங்களுடைய எந்த கொஸ்டின், இந்த 2 விஷயமா நேரடியாக நீங்கள் பெப்சிக்கு வரலாம். எப்போ உங்களுக்கு பதில் சொல்ல நானோ இல்லை சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளோ தயாராக இருக்கும். அந்த வகையில் இந்த சிறப்பு கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி தந்த தலைவர் ராதாரவி அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், அன்பு சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும் சம்மேளன சார்பில்